சோ நான் இந்த கீக்கு என்ன நேம் பண்ண? இந்த கீயோட நேம்ஸ் என்ன? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கீயோட நேம்ஸ் என்னது? C D E G A B. Okay, C D E F G A B. அந்த black keysக்கு நான் என்ன நேம் சொல்லிருந்தேன்? black keys வந்து நம்ம எப்படி கூப்பிடணும்? black keys Sharp flat. Okay, black keys நம்ம சொல்றோம் sharp and flat ன்னு சொல்றோம். ஓகேயா? நான் உங்களுக்கு இத பத்தி நீங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ எல்லாம் கிளியரா கவனிச்சுக்கோங்க. இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? உங்க நேம் சொல்லி நீங்க என்டர் ஆகுங்க. சோ Zoomல வந்து நிறைய பேர் உங்க போனோட நேம் நிறைய பேர் Galaxy J6 J4 ஐபோன் இருக்கு. சோ உங்க நேம் என்டர் பண்ணிட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் எடுக்க ஈஸியா இருக்கும். சோ எத்தனை பேர் வந்தீங்க உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்ம பார்த்தோம் ஆக்டேவ்ல. சோ 1 ஆக்டேவ்ல எத்தனை கீஸ் இருக்கு? 12 கீஸ் இருக்கு. ஓகேயா? 12 கீஸ் இருக்கு. ஓகே, 5 ஆக்டேவ் கீபோர்ட்ல எவ்வளவு இருக்கும் கீஸ்? 5 ஆக்டேவ்ல 5 ஆக்டேவ்ல எத்தனை கீஸ் இருக்கும்? 5 octave. 5 ஆக்டேவ் 60 61. ஓகே, 61 கீஸ். சோ நீங்க சொல்லிட்டு எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க. சொல்லும்போது மட்டும் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. அப்படினா தான் எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும். ஏன்னா நீங்க சொல்றது வந்து உங்களுக்கு இந்த மைக்ல கேட்டு திருப்பி உங்களுக்கே கேட்கும். அதனால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சோ நீங்க பேசி முடிச்சோனா நீங்க கண்டிப்பா நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு நாங்க உங்களுக்காக ஒரு சாம்பிள் கீபோர்ட் ஒன்னு வச்சிருக்கோம். கீபோர்ட் எல்லாத்துக்கும் தெரியுதா? கீபோர்ட் எல்லாத்துக்கும் தெரியுதா? ஓகே, சோ நம்ம கீபோர்ட் தெரியுதுண்ணா. ஓகே, இந்த கீபோர்ட் பத்தி நாம இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சோ இது வந்து ரொம்ப பழைய மாடலான கீபோர்ட். இது Yamahaவோட ஒரு 10 இயர்ஸ் பேக்ல உள்ள கீபோர்ட். 5 ஆக்டேவ் கீபோர்ட். நான் சொன்னேன் இல்லையா 5 ஆக்டேவ் கீபோர்ட். இதான் 5 ஆக்டேவ் கீபோர்ட். தெரியுதா? கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் ஆக்டேவ். தெரியுதா? நான் பிரஸ் பண்றேன் இல்லையா? இதான் ஃபர்ஸ்ட் ஆக்டேவ். நெக்ஸ்ட் இது எத்தனாவது ஆக்டேவ் அப்ப? எத்தனாவது ஆக்டேவ்? செகண்ட் octave. செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஆக்டேவ். நான் சொன்னேன் இல்லையா? சோ ஒரு வாட்டி கவுண்ட் பண்ணிரலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி கவுண்ட் பண்ணிரலாம். சோ எல்லாரும் ஒரு வாட்டி சேர்ந்து கவுண்ட் பண்ணிரலாம். பாருங்க, எனக்கு கூட சேர்ந்து கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 12, 13, 14, 15, 17, 18, 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 கீஸ். ஓகே, சொன்னா 61 கீஸ் இருக்கா? சோ இது வந்து நமக்கு C6 ஓட நோட். ஒரு கீ எக்ஸ்ட்ரா சொன்னா இல்லையா? இது வந்து C ல ஆரம்பிச்சு எங்க முடியுது? C லயே முடியுது. புரிஞ்சுதா? சோ நார்மலான கீபோர்ட்ல நமக்கு 5 ஆக்டேவ் தான் இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ற கீபோர்ட். உங்க ரெட் டவுட் எதுவும் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இருக்கா? இல்லையா? ஓகே, இங்க ரெட் கலர்ல ஒரு பட்டன் தெரியுதா? இந்த இடத்துல நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு பட்டன் தெரியுதா? தெரியுது. ஓகே, நம்ம என்னைக்குமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கும்போது ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் வாங்கும்போது நமக்கு ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதான் இது. ஓகேயா? மெயின் பட்டன். இது ஆன் பண்ணா தான் ஆன் ஆகும். சொல்லதுக்கு தெரியும். அது மாத்திரம் இல்ல, நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நமக்கு வால்யூம் அட்ஜஸ்ட் நமக்கு இருக்கும். சோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுனால ஸ்பீக்கரை வந்து வால்யூம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. தெரியுதா? இது ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. சரி. ஓகே, நீங்க வீடியோஸ் மியூட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. சோ அப்பதான் மத்தவங்களுக்கு வீடியோ போகாம இருக்கும். ஓகே, இந்த நாப் அட்ஜஸ்டிங் நாப் இருக்குல்ல, இதான் மாஸ்டர் வால்யூம். சோ கீபோர்டோட டோட்டல் வால்யூமை கண்ட்ரோல் பண்றது இந்த மாஸ்டர் வால்யூம் தான். சோ இது கீழே வச்சிட்டோம்னா மினிமம் வச்சோம்னா சுத்தமா கேட்காது. மேக்ஸிமம்ல வச்சா ரொம்ப அதிர ஆரம்பிச்சிடும். சோ மீடியமா நம்ம வச்சுக்கணும் எப்பயுமே. ஓகே, அந்த இதுல வந்து மத்தபடி இதுல ஸ்டைல்ஸ் இருக்கும். நம்பர் பேட் இருக்கும். 1 2 3 4 நமக்கு எப்படி போன்ல இருக்கும் இல்லையா? பழைய காலத்து போன்ல அதே மாதிரி நமக்கு இங்க இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது எதுக்குன்னா நம்ம ஒரு வாய்ஸ்ல இருந்து அடுத்த வாய்ஸ்க்கு மாறும்போது இப்ப 11 to 12 போகணும்னா இந்த 12 பிரஸ் பண்ணணும், 13 பிரஸ் பண்ணணும், 58 59 அது மாதிரி பழைய கீபோர்ட்ல. புது கீபோர்ட்ல அதுக்கெல்லாமே வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம புது கீபோர்டு உங்களுக்கு இப்ப காட்டுறோம். முதல்ல நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, அது வந்து பழைய மாடல் கீபோர்டு. சோ நமக்கு வந்து இந்த கீஸ் மாத்திரம் இல்லாம இவ்வளவு பட்டன்ஸ் இருக்கு. சோ இந்த பட்டன்ஸ் பார்த்து யாரும் பயப்பட வேணாம்.
ஏன்னா கீபோர்டும் நாங்களே தான் கத்துக்கிட்டோம். ஸோ ஒரு 2 months தான் நாங்க ஒரு மாஸ்டர்ட்ட போனோம். அதுவும் டெய்லி இல்ல, வீக்லி ட்வைஸ் தான் நாங்க போயிருக்கோம். அதனால நீங்க கீபோர்டு வந்து கத்துக்கிறது கஷ்டமான்னு கேட்டா நான் சொல்லுவேன் இல்ல. நாங்க 2 பேருமே சொல்லுவோம் கண்டிப்பா இல்ல. கீபோர்டு கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்க எல்லாரும் உங்களை மியூட் பண்ணிக்கிட்டீங்களா? நீங்க எல்லாம் உங்களை மியூட் பண்ணிக்கோங்க, மியூட் வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப இங்க இருக்க ஸ்கிரீன் தான் நமக்கு வந்து டிவி உங்களோட வாய்ஸ் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஸ்கிரீன் தான் நமக்கு விசிபிளா இருக்கும். ஏன்னா இந்த ஸ்கிரீன்ல தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம், வால்யூம் வைக்கிறதோ இல்லையோ. அது மாதிரி எதுனாலும் இங்க கீஸ் பிடிச்சோம்னா இங்க கார்ட்ஸ் காட்டும், நம்ம என்ன கார்டு பிடிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்னு சொல்லிட்டு இதுல வந்து நம்மளுக்கு காட்டும். ஓகே, அதே நான் புது கீபோர்டு உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ இன்னொரு பேஜ்ல உங்களுக்கு வந்து அந்த கீபோர்டு இருக்கும், புது கீபோர்டு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு அந்த கீபோர்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஓகே, நான் அந்த கீபோர்டு சொன்னேன்ல, இந்த கீபோர்டு வந்துட்டீங்களா? ஸோ இந்த கீபோர்டு பாருங்க, இதான் புது மாடலான கீபோர்டு. ஓகேயா, நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் பழசு, பட் ஆனா இது நியூ மாடல். ஓகே, இது இருக்க இதான் வால்யூம் பட்டன். ஸோ இங்க இதான் ஆன் பட்டன், ஆஃப் பண்ணி ஆன் பண்றது. ஓகே, ஆஃப் ஆயிடுச்சா? ஸோ இப்போ ஆன் பண்ணா ஆன் ஆயிடும். ஸோ இதான் மெயின் பட்டன். ஸோ இதான் நமக்கு வந்து மாஸ்டர் வால்யூம். தெரியுதா எல்லாத்துக்கும்? அட்ஜஸ்டிங் நாப் இருக்கு பாருங்க, பிளாக் கலர்ல. இதான் மாஸ்டர் வால்யூம். தெரியலையா? இன்னொரு உங்களுக்கு இன்னொரு இருக்கும்க்கா. அந்த கீபோர்டு டெஸ்டனி மானுவேல் ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. ஓகே, டெஸ்டனி மானுவேல் ஸ்கிரீன்ல பாத்துக்கோங்க. ஸ்வைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணினா உங்களுக்கு வரும். ஓகே, நாங்களுக்கு காட்டுறோம். இது ஃபுல்லா இது மாஸ்டர் வால்யூம் பட்டன். அண்ட் இங்க இருக்கிறது வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்டிங் நாப் மாதிரி. ஸோ பிட்ச் பெண்ட் அண்ட் மாடுலேஷன். பிட்ச் பெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அதையும் சொல்லிடுறேன். வால்யூம் கேக்குதா உங்களுக்கு? கேக்குது. பிட்ச் பெண்ட் யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து ஒரு வாய்ஸே நமக்கு மேலேயும் கீழேயும் மாடுலேட் பண்ண முடியும். கேக்குதா? ஓகே, அந்த மாடுலேஷன் எதுக்குன்னா ஒரு வாய்ஸ் வந்து மாடுலேட் பண்றதுக்கு. டிஃபரன்ஸ் தெரியுதா? ஓகே, இதுக்கு தான் மாடுலேஷன் பட்டன் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ லைட்ஸ்லாம் தெரியுதா? சோ இங்க இருக்கிறது ஸ்டைல்ஸ்னா நான் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம இத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் ஒருட்டி கீபோர்ட பத்தி. ஸ்டைல் இருக்குல்ல, நீங்க இந்த ஸ்டைல் இந்த பாக்ஸ் வந்து இதுல தான் நம்ம ரிதம் போடுவோம். இதெல்லாமே ரிதம். அவங்க பிரேக் பண்ணி காட்ட ஒரு ரிதம். கேக்குதா? சோ அதான் நமக்கு ரிதம். இதுல வந்து வேர்ல்டு உலகத்துல இருக்கிற எல்லா ரிதமும் இதுல இருக்கு உங்களுக்கு. சோ இத நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் என்ன ரிதம். சோ ஸ்டைல்ஸ்லயே நமக்கு நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. சோ பாப், ராக் அண்ட் பேலட், டான்ஸ், அது மாதிரி நிறைய இருக்கும். நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ஜாஸ் சாங் கேட்டிருப்பீங்க, டான்ஸ் பேலட் டான்ஸ்னு கேட்டிருப்பீங்க, பேலட் டான்ஸ் அது மாதிரி. இதெல்லாமே அதுக்குரிய பிட் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதெல்லாமே ஒரு ஸ்டைல். இது வந்து நிறைய பேரோட கீபோர்டு ரிதம்னு இருக்கும். நீங்க ரிதம்னு உங்க கீபோர்ட பார்க்கலாம். புது மாடல் கீபோர்டோட ஸ்டைல் இருக்கும். ஸோ பர்ஃபெக்ட் பியானோ இருக்காது. பர்ஃபெக்ட் கீபோர்டு வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா பார்க்க முடியும். போன்ஸ்ல யூஸ் பண்ணவும் உங்களுக்கு பார்க்க முடியாது. ஸோ நமக்கு வந்து ஸ்டைல் நான் சொன்ன போட்டேன் இல்லையா, இது மாதிரி ரிதம் பிளே பண்ணுவாங்க. அது நமக்கு இந்த சைடு இருக்கிறது தான் மெயின் ஸ்கிரீன். ஓகே, இதுல தெரியுதா? உள்ள இதெல்லாம் தான் அந்த ஸ்டைலோட நம்ம வேணா ஸ்வைப் பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். சோ நம்ம மாத்துறது படி அது மாறிக்கும். பீட்டோ மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு பீட்ல இன்னொரு பீட் மாத்துறேன். அப்புறம் இங்க நான் இன்னொரு பேக் ஸ்டைல் போறேன். ஓகே, நம்ம இதுக்கு தான் இந்த மெயின் ஸ்கிரீன் யூஸ் பண்றோம். சோ வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதெல்லாம் விசிபிளா நம்ம இங்க ஸ்கிரீன்ல இந்த இங்க இருக்கிற தெரிய ஸ்கிரீன்ல நம்ம பாத்துக்கலாம். ஓகே, நமக்கு அப்புறமேட்டு இங்க சைடுல இருக்கிறது தான் வாய்ஸஸ். சோ இதான் நமக்கு வாய்ஸஸ். தெரியுதா? பியானோ இருக்கா? சோ இதுல வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்டோட வாய்ஸஸும் மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவாங்க. சோ கீபோர்ட்ல அதான் சொன்னேன்,
வேர்ல்டுல எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தனித்தனியா கத்துக்கிறத விட நம்ம வந்து கீபோர்ட்ல வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே நம்ம வாசிக்கலாம். ஸோ பியானோ நான் வாசிச்சு காட்டுறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். ஸோ இதான் பியானோ வாய்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் பியானோ ஒன்று இருக்கு. ஸோ பியானோ வந்து பழைய காலத்துல வந்து கரண்ட் இல்லாமலே யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு கரண்ட்லாம் வந்த உடனே நம்மளுக்கு இன்வென்ஷன் வந்த உடனே அப்புறம் எலக்ட்ரானிக் பியானோ. ஸோ அது மாடுலேஷன் கரண்ட்ல யூஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி வாய்ஸஸ். அப்புறம் ஸ்ட்ரிங்ஸ் நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு மாதிரி சவுண்ட் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ எல்லாமே இந்த கீபோர்டு கத்துக்கிட்டோம்னா எல்லாமே வாசிக்கலாம். ஸோ ஃப்ளூட், ஓகே. அப்புறமேட்டு நம்மளுக்கு அதே மாதிரி சாக்ஸோஃபோன்ஸ், அப்புறம் கிட்டார். இதுல நம்ம கிட்டார்ல மாத்திக்கலாம். ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாமே இதுல இருக்கு. ஸோ இதான் வாய்ஸஸ் ஓடுது. ஸோ இதனால தான் உங்களுக்கு சொன்ன கீபோர்ட்லயே நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே கத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதான் நியூ மாடல் நம்மளுக்கு வந்து கீபோர்ட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் நீங்க இந்த அல்மெட் ரிவல்மெண்ட் வந்துருங்க. உங்களுக்கு நடத்திடுறேன். புரிஞ்சுதா என்ன சொன்னேன்னு? கீபோர்டு காட்டணும் உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு கீபோர்டு பத்தி புரிஞ்சுதா? இதான் கீபோர்டோட ஒரு ஃபுல் டூர் மாதிரி. கீபோர்ட் டூர்னா இப்படிதான் காட்டுவாங்க உங்களுக்கு. எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா கீபோர்ட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்களா? புரிஞ்சுதுண்ணா. ஓகே, இதுதான் நம்மளுக்கு வந்து நீங்க ஸ்டேஜ் தான் பாத்துருப்பீங்க, பெரிய பெரிய ஏஆர் ரஹ்மான் ஸ்டேஜ், நிறைய ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு கட்டமா இருக்கும், வாசிக்கிறாங்க நீங்க பார்க்கலாம். இப்ப நான் எப்படி வாசிச்சனோ அதே மாதிரிதான் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா வாசிப்பாங்க. நம்மளுக்கு வந்து கீழ இருந்து பார்க்கும்போது அவ்வளவா தெரியாது. ஒரு கீபோர்ட்ல இருக்கிற கண்டென்ட்ஸ் ஃபுல்லா இதுதான். கீஸ் அண்ட் பட்டன்ஸ் மட்டும் இல்லாம டிஸ்பிளேஸ் மட்டும் இல்லாம வால்யூம் கண்ட்ரோல், அப்புறம் வாய்ஸஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு தனி வால்யூம் உள்ளே வாய்ஸ் கண்ட்ரோல், ரிதம் கண்ட்ரோல், அப்புறமேட்டு சாங் நம்மளே ட்ராக் போட்டு ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதுலயே நம்ம ட்ராக் இருக்கு, அவங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டும். அப்புறமேட்டு அதே மாதிரி ட்ராக்ஸ் நம்ம வந்து முன்னாடியே ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு என்னன்னாலும் ஸோ மியூசிக் வந்து இதுலயே கம்போஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து தனித்தனியா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கணும், தனித்தனியா இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி தனித்தனியும் மாஸ்டர்ஸ் வச்சு நம்ம வாசிக்கணும் அவசியம் இல்லை. நீங்க கீபோர்டு கத்துக்கிட்டீங்கன்னா கீபோர்ட்லயே நீங்க ஃப்ளூட் வாசிச்சிடலாம், சாக்ஸோஃபோன் வாசிச்சிடலாம். அதே மாதிரி ரிதம்ல இந்தியன் ஸ்டைல் என்ன சொல்லுவாங்க, தபேலா, அப்புறமேட்டு அந்த வாய்ஸ் லோவா இருக்குப்பா. வாய்ஸ் லோவா இருக்கா? இல்ல கேட்க மாட்டேங்குது. இல்ல நெட்வொர்க் கரெக்டா தான் இருக்கு உங்களுக்கு. உங்க சைடுல எதுவும் ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன்க்கா. எல்லாருக்கும் கரெக்ட்டா பட் கேக்குது. வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குதியா? வாய்ஸ் லோவா கேக்குதா? ஓகே, சவுண்ட் இப்ப பாருங்க. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. ஓகே ரைட். ஓகே, நம்ம இதான் புரிஞ்சிருச்சா நமக்கு கீபோர்ட். சோ கீபோர்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்னு, நம்ம கீபோர்ட் வச்சே நம்ம பெரிய ஆர்கெஸ்ட்ராவும் நடத்திடலாம். நாங்களாம் எல்லாமே இந்த கல்யாணம் ஸோ மேக்ஸிமம் இது மாதிரிலாம் போகும்போது நாங்கள் கீபோர்ட்லேயே மேக்ஸிமம் எல்லாத்தையும் ப்ளே பண்ணிடுவோம். ஒரிஜினல் ஸ்டைல்ஸ் எல்லாம் இப்போ நானும் பிளஸன் இருக்கோம், அதே மாதிரி ஒரு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவோம்னா கீபோர்ட்லேயே ஸ்டைலை ப்ளே பண்ணி ஒரிஜினல் வெர்ஷன் மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் கவர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வாசிச்சிருவோம். முன்னாடி அதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் இருந்தால் நம்ம முன்னாடியே சீரீஸ்ல இருக்கிற மாதிரி கான்சர்ட்ஸ்ல போட்ட மாதிரி நம்ம அதை வாசிச்சிடலாம். ஓகே, நம்ம அதனாலதான் நான் சொன்ன கீபோர்டு வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கத்துக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நல்லது. அதனாலதான் நம்ம கீபோர்டு கத்துக்கிட்டவங்க தான் நிறைய இடத்துல வந்து நார்மலா ஒரு மியூசிஷியன் போகும்போது கூட ஒரே ஒரு கீபோர்டு வச்சு எல்லாம் முடிச்சிருவாங்க. ஸோ கிட்டார் இருந்தாலுமே கிட்டார் மட்டும் பிளே பண்ண முடியாததுக்கு தபேலா வேணும், ஸ்டைல்ஸ் வேணும், ரிதம்ஸ் வேணும். ஆனா கீபோர்டு எடுத்துட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே டோட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் பேக்கேஜும் நம்ம கைக்குள்ள வந்துடும். புரிஞ்சுதா? ஸோ அதனாலதான் நம்ம கீபோர்டு வந்து நம்ம மெயினா ப்ரிஃபர் பண்றது. ஸோ உங்களுக்கு நான் வந்து இன்னொரு நோட்ஸ் உங்களுக்கு காட்ட போறேன். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கினா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நாங்க வந்து அதை போட்டோ எடுத்து நாங்க தனியாக அனுப்பி விடுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு நான் காட்ட போறேன் ஒரே ஒரு இது, ஒரு நோட்ஸ் இதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஸ்கிரீன்ஷாட் மட்டும் நான் பண்ணிடுறோம். ஓகே, ஓகே, உங்களுக்கு தெரியுதுல்ல? ஓகே, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ தனியா வச்சுட்டு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நேமிங் த ஒயிட் நோட்ஸ்.
தெரியுது எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்கா பேஜ்? நீங்க முடிஞ்ச ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா தனியா உங்களுக்கு நான் வந்து இந்த குரூப் முடிஞ்சோன்னா நைட்டா உங்களுக்கு நான் அனுப்பி விட்டுறேன். ஸோ நீங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருக்கிறதெல்லாம் நீங்க ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து போன்ஸ்ல இருந்தா கூட திடீர்னு எரேஸ் ஆயிடும், டெலீட் ஆயிடும். ஆனா நீங்க நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த நோட்ஸ் இருக்கு இல்லையா, இது நான் தேர்டு படிக்கும் போது எங்களுக்கு கொடுத்த நோட்ஸ். இது ஒரு அக்காவோடது, நான் நேற்று வாங்கிட்டு வந்தேன். எங்க கூட படிச்சவங்களோடது. நான் தேர்ட் படிக்கும் போது உள்ளது. கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. தெரியுதா? ஸோ நோட்ஸோட வேல்யூ தான். நம்ம வந்து போன்ஸ் எடுத்துக்கிறத ஃபோன்ஸ் புது போன் மாத்திரம் எரேஸ் ஆயிடும். நான் நோட்ல எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்னைக்குனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா? தெரியுதா? ஸோ இதான் நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் நோட்ல எழுதுறது. அதனால நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு போர்ட்லயும் எழுதி போட்டு நான் அனுப்பிடுறேன் உங்களுக்கு. நேமிங் த ஒயிட் நோட் நான் சொன்ன மாதிரி A to G தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். வேற எந்த ஆல்பபெட்டும் நம்மளுக்கு இதுக்குள்ள வரது இல்ல. AB CD EF G. ஓகேயா? ஸோ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எப்படி எழுதுறோம்? இதான் நம்ம வந்து ஆல்பபெட்ல யூஸ் பண்றது. நம்ம இதான் ரீஅரேஞ்ச் பண்ணி C D E F G A B. ஓகேயா? ஸோ இதான் நம்ம இப்படிதான் எழுதுறோம். ஸோ அதான் உங்களுக்கு நேமிங் த ஒயிட் நோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. த ஒயிட் நோட்ஸ் ஆன் த கீபோர்ட் are named using the letters A, B, C, D, E, F and G. ஓகே, அண்ட் கீழ வந்து உங்களுக்கு டயகிராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதான் கீஸோட டயகிராம். ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட்ல நம்ம கீழே நேம் பண்ணிருக்காங்க பாருங்க. C, நெக்ஸ்ட் D, நெக்ஸ்ட் E, F, G, A, B, C, D. இதே மாதிரி ஓகே, இதே மாதிரி நமக்கு லைன் அப் வந்துகிட்டே இருக்கும். நீ எவ்வளவு கீஸ் ஆட் பண்ணாலுமே இதே ஃபார்மட்ல தான் வரும். CDEFGAB இதே ஃபார்மட்ல தான் கடைசி வரைக்கும் வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது the notes C, D and E are found by looking for a group of 2 black notes. Okay, the notes C, D, E are found by looking of a group of 2 black notes. ஸோ அது உங்களுக்கு நான் வரைஞ்சு போட்டு நடத்துறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். நம்ம ஒரு ஆக்டேவ் சின்ன ஆக்டேவ் நான் உடைஞ்சிடுறேன். ஓகே, நான் இங்க சின்ன ஆக்டேவ் வரைஞ்சிட்டேன். நம்ம இப்ப பார்க்க போறது 2 black notes, group of 2 black notes. இதான் group of 2 black notes. சோ இந்த 3 கீ, இந்த 5 கீ மாடல் தான் நம்ம பார்க்க போறோம். சோ உங்களுக்கு கீபோர்ட்ல நான் காட்டுறேன். ஓகே, இங்க பாருங்க, இங்க தெரியுது இல்லையா, இதான் group of 2 black notes. சோ இதான் group of 2 black notes. சோ இதுக்குரிய கீஸ், இத உள்ள கன்சிடர் பண்ணிருக்கிற 3 ஒயிட் கீஸ், இதுதான் நம்ம பார்க்க போறோம். சாரி, சோ இதான் group of 2 black keys. சோ இதுல என்ன கீஸ் இருக்கு? C, D, E. சோ நேத்திக்கு உங்களுக்கு சொன்னேன் C எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன். C எப்படி கண்டுபிடிக்கலாம்? C எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் உங்களுக்கு. Black key கீழ உள்ளது. ஓகே, எத்தனை black key கீழ உள்ளது? 2. ஓகே, அதான் 2 black keysக்கு முன்னாடி இருக்கிற அந்த L shaped note தான் நமக்கு C. இது என்னைக்குமே மறக்க கூடாது. ஓகேயா? சோ இதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பேஜ்ல தான் கொடுத்திருக்காங்க CDE. So the notes CDE are found by looking for a group of 2 black notes. 2 black notes தான் நமக்கு CDE. ஓகே, சோ இது நீங்க பாத்துக்கோங்க, இதான் CDE அதான் கொடுத்திருக்கு. நெக்ஸ்ட் FGAB கொடுத்திருக்காங்க. FGAB எப்படி நம்ம எழுதுவோம்? group of 3 black keys. group of 3 black keys தான் நமக்கு FGAB. வந்துச்சா? CDE. நெக்ஸ்ட் என்ன வரும் அப்ப? F, G and A and B. இப்ப லைனா வந்துச்சா? D E F G A B. ஓகே, வந்துச்சா? சோ இதான் கொடுத்திருக்காங்க. group of 2 black notes CDE and group of 3 black notes FGAB. இது என்னைக்குமே மறந்துட கூடாது. இங்க ஒரு நமக்கு என்ன சொல்றது, ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். இங்க நான் சொன்னல நேத்திக்கு இங்க 0.5 mm க்கு நமக்கு டிஸ்டன்ஸ் இருந்தா இங்க 1 cm க்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா அதுக்கு இடையில 2 நோட் நமக்கு கட் ஆகும். இந்த 2 நோட்டுமே நமக்கு கட் ஆகும், ஒரு black key இல்லாம. ஓகேயா? அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். 2 black key முன்னாடி இருக்கிறது C and 3 black key முன்னாடி இருக்கிறது F. ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு யாருக்காவது? ஏதாவது டவுட் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா அப்படியே கிளாரிஃபை பண்ணிடுறேன்.
டவுட்ஸ் எதுவும் இல்லைல்ல? இல்ல. ஓகே. சோ இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ இதான் நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொடுத்திருக்கிறது. group of 2 black keys CDE and group of 3 black keys வந்து FGAB. சோ இதெல்லாம் குரூப்பா சேர்த்து தான் ஒரு ஆக்டேவ். இங்க இருக்கு. சோ உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஓகே, இங்க இருக்கு இல்லையா? சோ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் நமக்கு வந்து ஒரு ஆக்டேவ். புரிஞ்சுதா? இங்க ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நமக்கு 1 ஆக்டேவ். சோ 1 ஆக்டேவ். ஓகே, புரிஞ்சுதா? சோ இதெல்லாம் தான் நமக்கு 1 ஆக்டேவ். இதே மாதிரி தான் கீபோர்டு அண்ட் பியானோ கீபோர்ட் சம்பந்தமான எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கீஸோட இருந்தாலும் இதே ஃபார்மேட்ல நமக்கு ஆக்டேவ் வரும். புரிஞ்சுதா? இதான் ஒரு ஆக்டேவ் நம்ம சொல்றோம். அதான் நேத்திக்கு உங்களுக்கு மண்டே நான் கிளியரா நடத்தினேன். சோ நெக்ஸ்ட் இந்த பேஜ் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? நேமிங் தி ஒயிட் நோட்ஸ் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுதியா? ஓகே ஓகே, நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க ஒன்று இருக்கு, கான்செப்ட் ஆஃப் ஹாஃப் ஸ்டெப் அண்ட் ஹோல் ஸ்டெப். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை மறந்துடக்கூடாது. ஏன்னு சொன்னா ஹாஃப் ஸ்டெப் அண்ட் ஹோல் ஸ்டெப் நீங்க இது கேட்கும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபுல் ஸ்டெப் நம்ம என்ன சொல்லுவோம், மொத்தமா ஏறிறது தான் ஃபுல் ஸ்டெப். ஹாஃப் ஸ்டெப்னா 1. ஓகே, 1 and 2 தான் நம்மளுக்கு வந்து கன்சிடர் பண்ண போறோம். 1 half. ஓகே, ஹோல்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஹோல்னா 1 and halfனா 1/2. புரியுதா? இது வந்து நம்ம ரூட்ஸ் கத்துக்கும் பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாதீங்க. சோ ஹோல் நோட்ஸ் அண்ட் ஹாஃப் நோட்ஸ், சோ இது ரொம்ப முக்கியம். அங்க ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்காங்களா இல்லையா? சோ C2 ஒரு பிளாக் கீக்கு ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்காங்களா? உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல நான் கிளிக் பண்றேன், உங்களுக்கு டிக் மார்க் வரும். வந்துச்சா? ஒரு டிக் வந்துச்சா? அந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் பாருங்க. சோ அதுல வந்து ஒயிட்ல இருந்து பிளாக்குக்கு போகுது. சோ அதுதான் ஒரு ஹாஃப் ஸ்டெப். ஓகே, இங்க பாருங்க, இங்க இருக்கா தெரியுதா? அந்த கீபோர்ட பாருங்க, நீங்களே ஜூம் பண்ணி பாருங்க. இந்த கீபோர்டு மட்டும் வச்சு ஜூம் பண்ணி பாத்துக்கோங்க, உங்களுக்கு கிளியரா தெரியும். கீபோர்டு வச்சு நீங்க ஜூம் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே ஓகே ஓகே, இங்க நீங்க பாத்துக்கிட்டீங்களா? சி இருக்கா? நான் வச்சிருக்கிறது சி. இந்த கீ வந்து சி. சில இருந்து அடுத்து பிளாக் மேலே ஒன்று இருக்கா? நமக்கு இதான் சி. இதுக்கு மேலே பிளாக் ஒன்னு இருக்கும் இருக்கா? இதான் சி. இதுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டுருப்பாங்க, அதான் சி ஷார்ப். இதான் ஒரு ஆஃப் நோட். ஓகே, ஒயிட்ல இருந்து அடுத்த பிளாக் ஒன்று தெரியுதா? மேல இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, ஒயிட்ல இருந்து நெக்ஸ்ட் பிளாக் தெரியுதா? சோ அதான் நமக்கு வந்து ஒயிட் ஸ்கிரீன். ஓகே, C2 C sharp இது ஆஃப் நோட். ஆஃப் நோட்னா ஒண்ணும் இல்ல, நம்ம ஒயிட் டு ஒயிட் போகும்போது நமக்கு வந்து மேக்ஸிமம் ஒன் ஹோல் நோட்டா மாறும். ஒயிட்ல இருந்து பிளாக்குக்கு போகும். ஓகே, ஒயிட்ல இருந்து பிளாக்குக்கு போகும்போது நமக்கு வந்து ஆஃப் நோட்டா மாறும். அவங்க கிளியரா போட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஒரு வாட்டி, ஏன்னா இது ரொம்ப மெயின். மறந்துடாதீங்க. யாரும் டவுட்டா இருந்தா கேளுங்க. இது இல்லாம நம்மளாட்டி கீபோர்ட் போட முடியாது, ரூட்ஸ் வாசிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒரு டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஓகே, கிளியரா தெரியுதா? ஓகே ஓகே, நம்ம இங்க இருந்து ஒரு ஆஃப் ஸ்டெப் நம்ம போறோம் இல்லையா? இந்த ஆஃப் ஸ்டெப்புக்கு போறோம். தெரியுதா? ஸ்கிரீன்ல தெரியுதா? ஒரு ப்ளூ கலர் டிக் மார்க் மாதிரி, ப்ளூ கலர் ஏரோ மார்க். ஒயிட் டு பிளாக்ல ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கேன். சோ இது வந்து என்னன்னா நமக்கு 1 ஹாஃப் ஸ்டெப். இது ஹாஃப் ஸ்டெப், இது ஹாஃப் ஸ்டெப். ஓகே, இதான் ஹாஃப் ஸ்டெப். சோ நான் இந்த ஒயிட்ல இருந்து இந்த ஒயிட்டுக்கு போறேன்னா அது பேர் வந்து ஹோல் ஸ்டெப். இதான் நம்ம வந்து ஃபுல் ஸ்டெப்னு சொல்லுவோம். ஃபுல் ஸ்டெப் 1, இது பேரு தான் 1 ஸ்டெப். ஓகே, நம்ம அந்த ஒயிட்ல இருந்து பிளாக்குக்கு எதுக்கு எப்படி போறோம்னா 1 ஆஃப் ஸ்டெப்ல போறோம். ஏன்னா ஒயிட் டு ஒயிட் தான் நமக்கு வந்து ஃபுல் ஸ்டெப் வரும். ஓகே, ஏன்னா அதுக்கு இடையில வந்து ஒரு ஸ்டெப் இருக்கு. என்ன ஸ்டெப்? C2 Dக்கு இடையில ஒரு ஸ்டெப் இருக்கு, அதான் C ஷார்ப் நம்ம சொல்றோம். ஓகே, நம்ம இதுல இருந்து இதுக்கு போனோம்னா இது ஃபுல் ஸ்டெப் 1 ஸ்டெப். இதுல இருந்து இந்த பிளாக்குக்கு போனா இது பேர் என்னது? ஹாஃப் ஸ்டெப். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ரிப்பீட் பண்ணீங்கன்னா திரும்ப ஒரு முறை கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ஓரளவு தான் புரியுதியா? ஓகே ஓகேக்கா, ரிப்பீட் பண்ணிடுறேன். ஓகே, நீங்க வந்து இந்த 12 கீஸ், ஒரு ஆக்டேவ்ல இருக்கிற 12 கீஸை வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. ஓகே, சி தனியா பிரிச்சுக்கோங்க, அப்புறம் மேல இருக்கிற ஒரு பிளாக் தனியா பிரிச்சுக்கோங்க, அப்புறம் டி தனியா பிரிச்சுக்கோங்க, இங்க பிளாக் தனியா பிரிச்சுக்கோங்க. நீங்க பிரிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும் நான் சொல்றது எப்படின்னு.
நான் பிளாக் மட்டும் ஷேர் பண்ணி விட்டுறேன். பிளாக் கீஸ் மட்டும். நான் கண்டினியூஸா போடல, நான் பிரிச்சு வந்திருக்கேன். சோ அதை நீங்க யாரும் குழப்பிக்காதீங்க. ஓகே, நான் நேம் பண்ணிடுறேன். C T E F G A B அண்ட் ஃபைனல் வந்து C. நெக்ஸ்ட் காக்டெயில் போயிடும், அது வேணாம் மேக்ஸிமம். சோ தெரியுதா? நான் பிரிச்சு எழுதிருக்கு, தெரியுதா? ஓகே ஓகே, நம்ம வந்து இது வந்து எத்தனை கீஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, புரியுதா? மொத்தம் 12 கீஸ் இருக்கு, பிரிச்சு எழுதிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இங்க 1 to 2 போறோம் இல்லையா? இதுக்கு நெக்ஸ்ட் கீ போனோம்னா அது வந்து half step. ஓகே, இப்போ 1 to 2 போறோம்னா அது half step. இதே 1 to 3 போறோம்னா அது full step. இதே மாதிரி நான் இதுல சொல்றேன். 5 to 6 போனோம்னா இது half step. இதே 5 to 7 போனோம்னா இது வந்து 1 full step. இதே மாதிரி நான் 6 to 7 போறேன்னா இது half step. 6 to 8 போறேன்னா இது full step. புரிஞ்சுதா? ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணி போனோம்னா அது full step, ஸ்கிப் பண்ணாம போனோம்னா அது half step. புரிஞ்சுதா? நம்ம வந்து ஓகே, நான் உங்களுக்கு நம்பரிங் பண்ணி சொல்றேன். இது வந்து கீழே இது C, இது C sharp, D, D sharp, E, F, F sharp, G, G sharp, A, A sharp and B. ஓகே, இப்போ வந்து நான் C to C, உங்களுக்கு டைம் முடிய போகுது. ஒரு டைம் முடிஞ்சதுன்னு சொன்னா நீங்க வந்து இதே மீட்டிங் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்ல திருப்பி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன்னா கண்டினியூஸா நான் நடத்த போறோம், ஸோ எந்த கேப்பும் இருக்காது. ஸோ நீங்க லேட்டா வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, நான் சொல்லிடுறேன். ஸோ C to C sharp போனோம்னா அது half step. ஓகே, இதுல இருந்து நான் இதுக்கு போறேன்னா அது half step. இதுல இருந்து இதுக்கு போறேன்னா அது half step. நீங்க நம்பரிங் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு half step. நெக்ஸ்ட் கீக்கே நான் போறேன், இது ஒரு half step. E to F நீங்க நான் போட்ட மாதிரி நீங்க போடுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். C எழுதிக்கோங்க, C sharp எழுதிக்கோங்க, D எழுதிக்கோங்க, D sharp எழுதிக்கோங்க. நான் கண்டினியூஸா போயிட்டே இருக்கேன். ஓகே, இது எல்லாமே ஒரு half step. half எல்லாமே half தான். கடைசி வரைக்கும் half step தான். ஏன்னு சொன்னா நான் எந்த ஒரு நம்பரையும் ஸ்கிப் பண்ணாம போயிருக்கேன், எந்த ஒரு கீயையும் நான் ஸ்கிப் பண்ணாம போயிருக்கேன். புரிஞ்சுதா? எந்த ஒரு கீயும் நமக்கு ஸ்கிப் பண்ணாம நெக்ஸ்ட் கீ போறதுனால அது half step தான். இப்ப C க்கு அடுத்து இருக்கிறதுனால C sharp வந்து half step. இப்ப C க்கு அடுத்து half stepனா என்ன சொல்லுவோம்? C sharp. புரிஞ்சுதா? புரியுதுண்ணா. நம்ம C to C sharp போறோம். இதே C sharp to next half step என்னது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப C க்கு D. ஓகே, அப்ப D க்கு நெக்ஸ்ட் half sharp half note என்னது? ஷார்ப்னா D sharp. D sharp. ஓகே, D sharp க்கு நெக்ஸ்ட் half step என்னது? E. ஓகே, E க்கு நெக்ஸ்ட் half step என்னது? E sharp. E sharp. E வந்து ஷார்ப் கிடையாது. நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, E க்கும் F க்கும் நடுவுல நமக்கு black key கிடையாது. நல்லா பாருங்க, E க்கும் F க்கும் நடுவுல நமக்கு black key கிடையாது. E க்கும் F க்கும் நடுவுல நமக்கு black key கிடையாது. E க்கு அடுத்த half note வந்து F க்கு போயிடும் உங்களுக்கு. புரிஞ்சுதா? ஸ்கிரீன்ல பாத்துக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா ஸ்கிரீன்ல இருக்கு, ஸ்கிரீன்ல பாத்துக்கோங்க. இதான் half step. அப்ப F க்கு அடுத்து half step என்னது? F sharp. F sharp க்கு அடுத்து half step G. G க்கு அடுத்து half step G sharp. G sharp க்கு அடுத்து A. A க்கு அடுத்து A sharp வந்து ஒரு half step. A sharp to B ஒரு half step. From B to C வந்து ஒரு half step. புரிஞ்சுதா? half stepனா புரிஞ்சுதா? ஒரு கீயை மிஸ் பண்ணாம நெக்ஸ்ட் கீ தான் நமக்கு half step. இப்ப வாய்ஸ் கரெக்ட்டா கேக்கலையா? வாய்ஸ் கரெக்ட்டா கேக்கலையா? புரியுதியா? இப்ப புரியுது. ஓகே, புரியுதா? சோ இத நான் சொன்னது. இப்ப C க்கு நெக்ஸ்ட் half stepனா நம்ம என்ன சொல்றோம்? C sharp. C க்கு நெக்ஸ்ட் half step தான் நமக்கு C sharp. இதே மாதிரி E க்கு வந்து நெக்ஸ்ட் half step வந்து என்னது? F. புரியுதா? E க்கு நெக்ஸ்ட் half step வந்து F. நீங்க இந்த மாதிரி வரைஞ்சு வச்சுக்கோங்க, பிரிச்சு எழுதிக்கோங்க. நான் எழுதுன மாதிரி எழுதிக்கோங்க. நீங்க கீஸ் வரையனாலும் பரவாயில்ல,
நான் எழுதுன மாதிரி வரைஞ்சுக்கோங்க. நான் மீன் ஒரு வாட்டி திருப்பி வரைஞ்சு போட்டுறேன். இது ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். ஸோ இதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. ஸோ நான் திருப்பி நான் கீ மட்டும் வரையாம தனியா எழுதி போட்டுறேன். சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், இ, எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப், ஏ, ஏ ஷார்ப் அண்ட் பி. ஓகே, தனித்தனி எழுதிக்கிட்டீங்களா? நான் எழுதுன மாதிரி நீங்க ஒரே லைன் எழுதிக்கோங்க, மடிச்சு எழுதாதீங்க, உங்களுக்கு புரியாது. நீங்க ஒரே லைன் எழுதிட்டீங்களா? இல்ல கீபோர்டு மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் எப்படி எழுதிக்கணும், இது வந்து கீஸை வந்து நான் கீழே ஒரே லைன் எழுதியிருக்கேன். ஒரே இது வந்து ஒரு ஆக்டேவ். புரிஞ்சுதா? எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சோ இது ஒரு ஆக்டேவ நான் இப்படி நம்பர் லெட்டர்ஸா பிரிச்சு எழுதியிருக்கேன். புரிஞ்சுதா? நான் ஒரு ஆக்டேவ லெட்டர்ஸ், ஓகே, லெட்டர்ஸா பிரிச்சு எழுதியிருக்கேன். இப்போ நீங்க உங்களுக்கு ஒழுங்கா புரியும். சோ சி டு சி ஷார்ப் என்னது? ஒரு ஆஃப் நோட். புரியுதா? ஓகே, புரியுதுண்ணா. அந்த சி ஷார்ப் டு டி வந்து ஒரு ஆஃப் ஸ்டெப். இதே மாதிரி கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. இது ஒரு ஆஃப் ஸ்டெப், இது ஒரு ஆஃப் ஸ்டெப், இது ஒரு ஆஃப் ஸ்டெப், ஆஃப் 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 அண்ட் ஆஃப் ஸ்டெப். ஓகேயா? நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஹோல் ஸ்டெப் நடத்த போறேன். ஹோல் ஸ்டெப்னா என்னன்னு பாத்துக்கோங்க. ஹாஃப் ஸ்டெப்னா என்ன சொன்னேன்? ஒரு கீயை ஸ்கிப் பண்ணாம போறது, கண்டினியூஸ் தான் நம்மளுக்கு ஹாஃப் ஸ்டெப் சொல்லுவோம். இப்போ வந்து திடீர்னு யாராவது கேட்பாங்க எஃப்க்கு அடுத்த ஹாஃப் ஸ்டெப் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? யாராவது திடீர்னு வந்து கேட்பாங்க எஃப்க்கு அடுத்த ஹாஃப் ஸ்டெப் என்னன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஓகே, எஃப் ஷார்ப். ஓரளவுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சோ எஃப் ஷார்ப் தான் நமக்கு வந்து ஒரு ஆஃப் நோட். எஃப்க்கு அடுத்த ஹாஃப் ஸ்டெப் வந்து எஃப் ஷார்ப். ஓகேண்ணா. ஓகே, இது நீங்க டவுட் இருந்தா யாராவது, ஓகே ஓகே புரிஞ்சுது. சோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏன்னு சொன்னா ரூட் நாங்க கத்துக்கும் பொழுது நாங்க ஒரே ஒரு ரூட் மட்டும் தான் சொல்லி தருவோம். மத்த எல்லா கீஸ்குரிய ரூட்டை நீங்க தான் எழுதணும். நாங்க ஃபார்முலாவும் சொல்லி கொடுத்துருவோம். சிம்பிள் ஃபார்முலானா எங்களுக்கு யாரும் சொல்லி தருவோம், அந்த ஃபார்முலா சொல்லி தரல, நாங்களே கண்டுபிடிச்சதுதான். சோ நாங்க கத்துக்கிட்ட பொழுது எங்களுக்கு அந்த ஃபார்முலா எதுவுமே தெரியாது. நாங்க கஷ்டப்பட்டு வாட்சி கத்துக்கிட்டோம். அந்த ஃபார்முலா வந்து நாங்க ஆக்சுவலி கண்டுபிடிச்சோம். நாங்க இப்பதான் ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சோம், ஒரு 2 years 3 years பேக்ல தான். சோ அந்த ஃபார்முலா உங்களுக்கு சிம்பிளான ஃபார்முலா சொல்லி தர போறோம். அதை வச்சு நீங்களே அசைன்மெண்ட் மாதிரி பண்ண போறீங்க வீட்ல. ஓகேயா? ஃபர்தர் கிளாஸஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி தர போறோம் அந்த ஃபார்முலாஸை. சோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஹோல் ஸ்டெப் நடத்த போறேன். ஓகே, ஹோல் ஸ்டெப். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹோல் ஸ்டெப் நான் நடத்த போறேன். ஹோல் ஸ்டெப்னா என்னது? ஹாஃப் ஸ்டெப்னா நம்ம இதுல இப்ப சீல இருந்து ஹோல் ஸ்டெப் நம்ம என்ன போனோம்? சீல இருந்து என்னது? ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? வரவு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சோ சீல இருந்து ஒரு ஃபுல் நோட், ஒரு ஹோல் நோட் வந்து நம்மளுக்கு டி. இப்ப டி ல இருந்து அடுத்த ஹோல் நோட் என்னது? இ. ஓகே, இ. இது ஒரு ஹோல் நோட். இ ல இருந்து அடுத்து நமக்கு என்ன இருக்கு? எஃப் ஷார்ப். எஃப் ஷார்ப் 1. எஃப் ஷார்ப்ல இருந்து அடுத்த நோட் ஜி ஷார்ப். ஓகே, ஜி ஷார்ப். ஜி ஷார்ப்க்கு அப்புறம் ஏ ஷார்ப். ஏ ஷார்ப்க்கு அப்புறம் திருப்பி சிக்கு வந்துரும். சில ஆரம்பிச்சு எதுல முடியுது? சில ஆரம்பிச்சு சில முடியுதா? நீங்க லைன் போட்டு பாத்துக்கோங்க. ஒரு நம்பரை ஸ்கிப் பண்ணி போடுங்க. நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு கழிக்க போறேன். இங்க பாருங்க, சில இருந்து டிக்கு போகும்போது இந்த நோட் வராது. இது வந்து ஹாஃப் ஸ்டெப். நம்ம 2 ஆஃப் சேர்த்தாதான் ஒரு பிளஸ். ஓகேயா? இங்க சி ஷார்ப் இருக்கா? இது ஒரு ஆஃப் ஸ்டெப்பா? நம்ம சொன்னோமா இது ஒரு ஆஃப் ஸ்டெப், இது ஒரு ஆஃப் ஸ்டெப். ஆஃப் பிளஸ் ஆஃப் எவ்வளோ? 1. ஓகே, அதான் நமக்கு 1 ஸ்டெப். புரிஞ்சுதா? இப்ப எஃப்க்கு நான் அதே மாதிரி எஃப்க்கு வந்து அடுத்த ஹோல் நோட் என்னது? எஃப்க்கு அடுத்த ஜி. ஓகே, ரைட். ஆஃப் ஸ்டெப்னா என்ன சொல்லுவீங்க? எஃப்க்கு அடுத்த ஆஃப் ஸ்டெப்னா எஃப் ஷார்ப். ஓகே, தட்ஸ் இட். உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அந்த டவுட் இருந்தா திருப்பி கேட்டுருங்க. யாரா இருந்தாலும் கேளுங்க, நான் மீன் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா இது தெரிஞ்சாதான் கீபோர்டே நம்மளால வாசிக்கவே முடியும். இது ரொம்ப ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட் ஆனது, ரொம்ப ரொம்ப மெயின். ஓகேயா? புரிஞ்சுதா? டைம் ரிப்பீட் பண்ணுங்க. சிம்பிளா இன்னொரு டைம். ஓகே, சிம்பிளா இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே ஓகே. நீங்க இன்னொரு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வரைஞ்சி போடல. நீங்க வரைகிற மாதிரி இருந்தா உங்களுக்கு கீழே இருக்கும், உங்களுக்கு ஸ்கிரீன்ல உங்களுக்கு பாட்டம் கார்னர்ல உங்களுக்கு இந்த
ஆக்டேவோட டயக்ராம் இருக்கும். மெயின் டயக்ராம் நீங்க டச் பண்ணிக்கோங்க. என்ன மெயினா வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். என்ன மெயினா வச்சுக்கோங்க. ஓகே, நான் எழுதி போடுறேன். திருப்பி ஒரு வாட்டி ஹாஃப் ஸ்டெப் அண்ட் ஹோல் ஸ்டெப் சொல்ல போறேன். யாரும் குழப்பிக்காதீங்க. ஒரு வாட்டி டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஸோ சி ஷார்ப், டி ஷார்ப், இ, எஃப். ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் நம்மளுக்கு ஷார்ப் நோட் கிடையாது, அதனால நான் வரையில. யாராவது தப்பா நினைக்காதீங்க, இதான் கரெக்டான ரூல். ஸோ ஈக்கும் எஃப்க்கும் நம்மளுக்கு ஷார்ப் கிடையாது, ஃபிளாட்டும் கிடையாது. ஓகேயா? இஎஃப் அப்புறமேட்டு என்னது எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், பி, நெக்ஸ்ட் சி. இப்போ வந்து இது சி ஒன்னா இருந்தா இது என்ன ஆகும்? சி டூ ஆயிடும். இது சி ஒன்னா இருந்தா அது என்ன ஆயிடும்? அடுத்து கிளாஸ் இருக்கு சி என்ன ஆயிடும்? சி டூ ஆயிடும். புரிஞ்சுதா? சி டூவா இருந்தா அது சி த்ரீ ஆயிடும். இது சி த்ரீயா இருந்தா அது சி ஃபோர் ஆயிடும். ஏன்னா அது நெக்ஸ்ட் ஆக்டேவ்க்கு போயிடும். புரிஞ்சுதா? ஓகே, இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்க. டி ஷார்ப்க்கு அடுத்த ஒரு ஃபுல் நோட் என்னது? டி ஷார்ப்போட ஃபுல் நோட் எஃப். ஓகே, எஃப். சோ எஃப். நான் ஒரு ஹாஃபையும் இன்னொரு ஹாஃபையும் அப்ளை பண்றேன். ஆட் பண்ணி நான் வந்து எஃப்க்கு போயிடுறேன். ஓகே, சோ டி டு எஃப் வந்து ஒரு ஃபுல் நோட். அப்ப இ வந்து வராது அங்க. ஓகே, இதே டி ஷார்ப்ல இருந்து ஒரு ஆஃப் நோட் சொல்லுங்க பார்க்கலாம். டி ஷார்ப்போட ஆஃப் நோட் என்னது? இ. ஓகே, இ தான் அடுத்த ஆஃப். வேற யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. சொன்னவங்க திருப்பி சொல்லுவாங்கன்னா ஜியோட ஆஃப் நோட் என்னது? ஜியோட ஆஃப் நோட், ஜில இருந்து ஆஃப் நோட் என்னது? ஜி ஷார்ப். ஓகே, சூப்பர் சூப்பர். சோ இப்போ வந்து ஏல இருந்து ஆஃப் நோட் என்னது? டி. ஏ ஷார்ப். டி. ஏ ஷார்ப்ல இருந்து ஏ ஷார்ப். ஏ ஷார்ப்ல இருந்து நான் சொன்னது ஆஃப் நோட் வந்து. புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு நான் ஃபுல் நோட் கேக்குறேன். ஓகே, ஓகே. இப்போ உங்களுக்கு ஃபுல் டி ஷார்ப்ல இருந்து ஃபுல் நோட் என்னது? எஃப். நீ சொன்னவங்களே சொல்லுவானா? வேற யாராவது சொல்லுங்க. டில இருந்து எஃப். டி ஷார்ப்ல இருந்து ஃபுல் நோட் நமக்கு எஃப். சோ இப்போ வந்து ஏல இருந்து ஃபுல் நோட் நமக்கு என்னது? ஏல இருந்து ஃபுல் நோட் என்னது? ஓகே, ஏல இருந்து நமக்கு பி தான். சோ இப்ப பில இருந்து ஆஃப் நோட் என்னது? பில இருந்து ஆஃப் நோட் சி ஷார்ப். ஏய், சி ஆஃப் நோட் நான் கேட்டேன். பில இருந்து சி தான் நமக்கு ஆஃப் நோட். ஓகேயா? சோ இப்ப ஜி ஷார்ப்ல இருந்து சொல்லுங்க. ஜி ஷார்ப்ல இருந்து ஒரு ஃபுல் நோட் சொல்லுங்க பார்க்கலாம். ஏ. ஃபுல் நோட் கேட்டேன், ஆஃப் நோட் இல்ல. ஓகே, ஏ ஷார்ப். புரிஞ்சுதா? இப்ப சில இருந்து ரெண்டு ஃபுல் நோட் சொல்லுங்க. சில இருந்து ரெண்டு ஃபுல் நோட் தள்ளி என்ன கீ இருக்குன்னு சொல்லுங்க. ரெண்டு ஃபுல் நோட், சில இருந்து ரெண்டு ஃபுல் நோட் தள்ளி. நோ நோ, எஃப். ஆஃப் 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 ஆட் பண்ணுங்க. இது 1 கீ ஆச்சா? டி. நெக்ஸ்ட் நமக்கு இ தான் ரெண்டு ஃபுல் நோட். ஷார்ப். நோ, நல்லா கவனிங்க. சில இருந்து சி ஷார்ப்புக்கு ஒரு ஆஃப் நோட், சி ஷார்ப்ல இருந்து டி வந்து ஒரு ஆஃப் நோட், டில இருந்து டி ஷார்ப்புக்கு ஒரு ஆஃப் நோட், டி ஷார்ப்ல இருந்து ஈக்கு ஒரு ஆஃப் நோட். ஸோ 2 ஃபுல் நோட் வந்துடும். ஓகேயா? 2 ஃபுல் நோட் வந்து நமக்கு எங்க வருது? ஈல வருது. புரியுதா? அப்போ ஈயோட ஃபுல் நோட் என்னதுமா? ஈயோட ஃபுல் நோட் வந்து நமக்கு வந்து ஆஃப் 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 ஜி ஷார்ப். பாத்துக்கோங்க. 2 ஈல இருந்து ஃபுல் நோட் கேக்குறீங்களா? ஈல இருந்து ஃபுல் நோட் நமக்கு எஃப் ஷார்ப் வரும்டா. 2 ஃபுல் நோட்னா ஜி ஷார்ப் வரும். நம்ம ஒரே ஃபுல் நோட் சொல்றோம் உங்களுக்கு, எஃப் ஷார்ப். ஈயோட ஃபுல் நோட் எஃப் ஷார்ப். ஆஃப் ஆஃப். புரிஞ்சுதா? புரிஞ்சுதியா? புரியலன்னா திருப்பி கேட்டுக்கோங்க. இன்னொரு டைம் நான் உங்களுக்கு இதுல பண்ணி விடுறேன், பாருங்க. சோ உங்களுக்கு நான் திருப்பி அதுல கம்ப்யூட்டர்ல ரெடி பண்ணிடுறேன். சோ உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஓ, நீங்க ஜூம் லைட்டா பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சி. ஓகேயா? ஓகே, சோ இது வந்து நம்மளுக்கு சி.
ஓகே ஓகே சாரி. ஸோ நமக்கு சி ஓகேயா, இது சி ஷார்ப். ஸோ தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, கரெக்டாக கிளிக் ஆகல. ஸோ இது சி ஷார்ப்பு, இது டி, இது இ, இது எஃப், ஜி, இது ஜி, இது ஏ, இது பி. ஓகே, இப்போ வந்து இதுல சொல்லுங்க D2 ஃபுல் நோட் என்னது, D ல இருந்து ஃபுல் நோட் என்னது? E தான் கரெக்டான ஃபுல் நோட். ஏன்னு சொன்னா இங்க ஒரு ஆஃப் நோட் நமக்கு இருக்கு. என்ன இருக்கு? D ஷார்ப் இருக்கு. இந்த இடத்துல ஒரு D ஷார்ப் நமக்கு இருக்கு. புரியுதா? புரிஞ்சுது. D ஷார்ப் இருக்கு. இப்போ E ல இருந்து ஃபுல் நோட் சொல்லுங்க பார்க்கலாம். E ல இருந்து ஃபுல் நோட் என்னது? F sharp. ஓகே சூப்பர். F ஷார்ப் தான் நமக்கு ஃபுல் நோட். ஏன்னா இங்க வந்து F வந்து நமக்கு ஆஃப் நோட் ஆயிடும் இல்லையா? F அடுத்ததே இருக்கனால இது ஒரு ஆஃப் நோட் ஆயிடும். அப்புறம் இங்க இருந்து இதுக்கு போறது ஒரு ஆஃப் நோட் ஆயிடும். சோ இதான் ஃபுல் நோட். E க்கு அடுத்த ஃபுல் நோட் என்னது? F ஷார்ப். அதே மாதிரி B க்கு அடுத்த ஃபுல் நோட் என்னது? C ஷார்ப். ஏன்னா B to C ஒரு ஆஃப் நோட், C to C ஷார்ப் ஒரு ஆஃப் நோட். சோ C ஷார்ப் தான் B யோட இது வந்து C ஷார்ப். உங்களுக்கு சிஸ்டம்ல புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். சோ இனிமேல் நான் உங்களுக்கு யாருக்கும் டவுட் இருந்தா நீங்க தனியா உங்களுக்கு கேளுங்க. சோ நமக்கு இதுக்கே 45 மினிட்ஸ் போயிடுச்சு இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. அந்த பேஜ் நீங்க அந்த பேஜ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு சொன்னா நீங்க சீக்கிரமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே தெரிஞ்சுதா? ஓகே இந்த பேஜ் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இந்த பேஜ்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? இல்லையா? நீங்க இப்போ உடனே கேட்டுருங்க. ஓகே சோ உங்களுக்கு வந்து இந்த குரூப் ஆஃப் 2 black keys வந்து என்ன சொல்லுவீங்க? என்ன கீ சொல்லுவீங்க? 3 கீயோட நேம் என்னது? குரூப் ஆஃப் 2 black கீயோட 3 white கீயோட நேம் என்னது? C D E. ஓகே இப்போ குரூப் ஆஃப் 3 black keys ஓட 4 white keys ஓட நேம் என்னது? 4 T F G A B. ஓகே நீங்க சொன்னவங்களே அவரை சொல்ல வேணாம், புதுசா யாரோ சொல்லுங்க. உங்களுக்கு அதான் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். சோ ஓகே உங்களுக்கு ஹாஃப் ஸ்டெப் பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஃபுல் ஸ்டெப் பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க நான் சொல்லிடுறேன். ஹோல் ஸ்டெப். ஓகே ஒரு ஹோல் ஸ்டெப் வந்து is a jump of 2 half step from C to D is a whole step. இதே மாதிரி தான் C to D வந்து எக்ஸாம்பிள் தான் கொடுத்திருக்காங்க. சோ E ஓட ஃபுல் ஸ்டெப் வந்து நமக்கு F sharp, நமக்கு black keys வரும். ஓகேயா? சோ அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. from F to G is a whole step. F ல இருந்து எப்படி G க்கு வந்து ஒரு whole step போகுது? ஏன்னா இடையில வந்து நமக்கு F sharp இருக்கு. சோ இங்க இருந்து நமக்கு இங்க போயிட்டு அப்புறம் இங்க இருந்து இங்க வருது. ஓகே இங்க இருந்து நமக்கு இங்க ஒரு ஆஃப் ஸ்டெப், அப்புறம் இங்க இருந்து இங்க ஒரு ஆஃப் ஸ்டெப். நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேக்குறேன். D கீழ இருந்து 3.5 ஸ்டெப் நமக்கு என்ன கீ இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். D ல இருந்து 3.5 கீஸ் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் 3.5 கீஸ்னா மொத்தம் எத்தனை கீ வரும் பாருங்க. எத்தனை கீ 3.5 ஓட மொத்த கீ எவ்வளவு? எத்தனை ஆஃப் ஸ்டெப் வரும்? F sharp. ஓகே E sharp. நோ 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 நான் 3.5 ஸ்டெப் கேட்டிருக்கேன். நீங்க கரெக்ட்டா சொல்லுங்க. F sharp. D sharp. நோ 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 3.5 ஸ்டெப் கேட்டிருக்கேன். D sharp. 3 ஆஃப் ஸ்டெப் இல்ல, இது 3 ஆஃப் ஸ்டெப்ல 3.5 3 ஃபுல் நோட் அந்த ஆஃப் ஸ்டெப். F sharp. நோ 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 அத தப்பா சொல்றீங்க. 3.5 D. 3 ஓகே. ஏ யார் சொன்னது? ஏ சொன்னது. ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ், கரெக்ட்டா தான். ஏன்னா 3.5 ஸ்டெப்னா பாருங்க 3.5னா மொத்தம் 7 கீஸ் நம்ம தாண்ட வேண்டியது இருக்கு. ஏன்னா 3 ல வந்து எத்தனை இருக்கு? ஒரு கீல வந்து 2 ஆஃப் இருக்கா? சோ இது வந்து 1 கீ, நெக்ஸ்ட் ஒரு 1 இது வந்து 2 ஆயிடுச்சா? சோ இது 1 கீ, இது 2 கீ, நெக்ஸ்ட் ஒரு ஹாஃப், இது 3 அண்ட் பிளஸ் 1 ஆஃப் இருக்கு. சோ எத்தனை கீ இருக்கு பாருங்க? 1 2 3 4 5 6 7 இருக்கு. சோ D ல இருந்து அடுத்தது D ஷார்ப், D ஷார்ப்ல இருந்து D ல இருந்து D ஷார்ப், D ஷார்ப்ல இருந்து E, E ல இருந்து F, F ல இருந்து F ஷார்ப்,
எஃப் ஷார்ப்ல இருந்து ஜி, ஜில இருந்து சாரி ஓகே கரெக்டா ஏதோ ஒரு கீ மிஸ் பண்ணிட்டேன். ஸோ டி, டில இருந்து ஒரு ஆஃப் ஸ்டெப் வந்து டி ஷார்ப், இ, எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப் அண்ட் ஏ. ஸோ முடியறது வந்து நமக்கு எங்க முடியுது? ஏ தான் கரெக்டான ஆன்சர். நான் இன்னொரு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறேன், சொல்லுங்க கரெக்டா சொல்லுங்க. ஓகே, ஈல இருந்து 2 ஸ்டெப், 2 ஃபுல் ஸ்டெப், ஈல இருந்து 2 ஃபுல் ஸ்டெப் என்னன்னு பாருங்க. ஈல இருந்து 2 ஃபுல் ஸ்டெப் இருக்கிற கீ என்னது? G G sharp. ஜி ஷார்ப். ஓகே கரெக்டா சொல்லிருக்கீங்க. சோ எப்படின்னு பாத்துருவோமா? சோ 2 ஃபுல் என்ன இருக்கு? எத்தனை ஆஃப் இருக்கு? 2 ஃபுல் நோட்ல நமக்கு 4 ஆஃப் இருக்கு, 4 ஆஃப் ஸ்டெப் இருக்கு. புரிஞ்சுதா? அப்ப 4 கீ நம்ம ஸ்கிப் பண்ணோம். ஈல இருந்து எஃப், சோ எஃப்ல இருந்து எஃப் ஷார்ப், எஃப் ஷார்ப்ல இருந்து ஜி, ஜில இருந்து ஜி ஷார்ப். அப்ப ஜி ஷார்ப் தான் கரெக்டான ஆன்சர். எல்லாருக்கும் மேக்ஸிமம் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா திருப்பி கேளுங்க, நான் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்குள்ள உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம ரூட் பார்க்க போறோம். ரூட் அண்ட் காட்ஸ்னு ஒன்று இருக்கு. அப்புறம் இதுக்கு டிரான்ஸ்போஸ்க்கு நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சில பேர் நீங்க பாத்துருக்கீங்க, நிறைய பேருக்கு வந்து ஒரே ஒரு கார்டு தான் தெரியும். இப்போ வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு கீஸ் பேர் பார்த்தோம் இல்லையா, சி, சி ஷார்ப் பண்ணலாம். ஸோ நம்ம பி வரைக்கும் பார்த்தோம். இதெல்லாமே இதுக்கு தனி ரூட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. ரூட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு, கார்டுன்னு ஒன்று இருக்கு. ரூட்ஸ் வேற ஒன்றும் இல்ல. ரூட்ஸ்னா சிங்கிள் ஃபிங்கரிங். சிங்கிள் கீய பிரஸ் பண்ணோம்னா அது ரூட்ஸ். மல்டிபிள் கீஸ் 3க்கு மேல நம்ம பிடிச்சோம்னா அது பேர் கார்டு. புரிஞ்சுதா? ரூட்னா என்னது? சிங்கிள் கீ, ஒரே ஒரு கீ பிரஸ் பண்ணி வாசிச்சோம்னா அது ரூட்ஸ். உங்களுக்கு நான் வாசி காட்டுறோம், வாசி காட்டுறோம். ஓகே, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறோம். ஸோ ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. ரூட்ஸ்னா புரிஞ்சுதா? சிங்கிள் கீ, ஒரே ஒரு கீயை மட்டும் ஒரே வரலால ஒரு கீயை பிரஸ் பண்ணோம்னா அது ரூட்ஸ். இப்படிதான் ரூட் வாசிப்பாங்க. நிறைய பேர் பார்க்கலாம், ஒரே ஒரு கீழ தான் ரூட் வாசிப்பாங்க. உங்களுக்கு தெரியுதா? ஓகே, உங்களுக்கு அந்த பிளஸன் இமானுவேல் நீங்க வாங்க. பிளஸன் இமானுவேல், சார்ல்ஸ் இமானுவேல் என்னோட நேம்ல வந்து உங்களுக்கு அந்த கீபோர்டு தெரியுது பாருங்க. சார்ல்ஸ் இமானுவேல் ஸ்வைப் பண்ணுங்க. இங்க இருந்து ஒரு வரல ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வரும். அது சார்ல்ஸ் இமானுவேல்ன்ற பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வாசி காட்டுறோம், ரூட்ஸ் எப்படி வாசிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, சார்ல்ஸ் இமானுவேல்ல இருக்கா? இல்ல சார்ல்ஸ் இமானுவேல் பாருங்க, அது உங்களுக்கு நான் வாசி காட்டுறோம் ரூட்ஸ் நான் எப்படின்னு. தெரியுதியா? ஓகே, அது ஒரு விரல் வச்சு தான் வாசிக்கிறோம். ஓகே, ஸ்கிரீன் ஷேர் நீங்க ஜூம் பண்ணி பார்க்கலாம், இல்ல இதுலயும் பார்க்கலாம். இது பேர் தான் ரூட்ஸ். சரி, இப்ப நான் என்ன வாசிச்சோம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நாங்க என்ன வாசிச்சோம்? நீங்க கேட்டிருக்கீங்களா? இந்த சவுண்ட் எங்க கேட்டிருக்கீங்களா? சரிகம பதனிசா. கரெக்ட், அதான் சரிகம பதனிசா. சோ இது வந்து லாட்டின்ல எப்படி சொல்லுவாங்கன்னா டோ, ரே, மீ, ஃபா, சோ, லா, டி, டு. சோ இது லாட்டின்ல இப்படி சொல்லுவாங்க. சோ இதுல 8 இருக்கா? இது தமிழ்ல எப்படின்னா, தமிழ்ல வந்து ச, ரி, ட, ம, ப, த, நீ, ச. சோ இந்த சாங் ஒரே மாதிரி இருக்கும். கடைசியில நம்ம இஸ்ன்னு போட்டுருவோம், மேல ஒரு புள்ளி வச்சிடலாம். அப்பதான் நமக்கு டிஃபரன்ஷியேட் தெரியும். புரிஞ்சுதா? சோ டோ, ரே, மீ, ஃபா, சோலா, டி, டு. இது லாட்டினோடது. தமிழ்ல சாரி, கேம, பத, நீசா நம்ம சொல்லுவோம். கர்நாடிக்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சாரி, கேம, பத, நீசான்னு சொல்லி கொடுப்பாங்க. சோ இது தமிழ்ல. நம்ம இது இங்கிலீஷ்லயே நம்ம பார்க்கலாம். ஆனா இங்கிலீஷ்ல வந்து நம்மளுக்கு மாறும். இங்கிலீஷ்ல எப்படி மாறும்? ஒவ்வொரு கீக்கும் ஒவ்வொரு ரூட்ஸ் இருக்கு. நான் சீன்னு சொன்னேன் இல்லையா? நம்ம சியோட ரூட்டை பார்க்க போறோம். சி நம்ம எப்படி நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, சி. ஓகே, இப்போ நான் இதுக்கு வந்து உங்களுக்கு நான் ஃபார்முலாஸ் நாளைக்கு சொல்லி தர போறேன். ரூட்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்ப இதை நான் வாசி காட்டுறோம். இந்த சி பிரஸ் பண்ணுங்க. புரிஞ்சுதியா? உங்களுக்கு நான் ஒரு 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி தர போறேன், ரூட்டோட ஃபார்முலா. சோ நீங்க உங்களுக்கு அசைன்மெண்ட் இருக்கு. சோ 2 நாள் உங்களுக்கு லீவ் இருக்கு. சோ மண்டே தான் நம்ம திருப்பி சாட்டர்டே வர போறோம். சாட்டர்டே, சோ Thursday and Friday இருக்கு.
நீங்க இந்த நேரத்துல வந்து நான் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு ரூட்ஸ் மட்டும் நீங்க ஃபார்முலா சொல்லி தந்துருவோம். நீங்க இப்படி பேசிக்ல இருந்து சோ நீங்க அந்த ஃபார்முலா வச்சு நீங்க வந்து ரூட்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணும் ஒவ்வொரு கார்டுக்கும். எப்படின்னா இந்த சிக்கு வந்து ஒன்று இருக்கும், சி ஷார்ப் இருக்கு, டிக்கு இருக்கு, டி ஷார்ப், பிக்குலாம் தனித்தனி ரூட்ஸ் இருக்கு. நான் இங்க வெறும் சி மேஜரோட ரூட்ஸ் தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இது ரூட் வந்து இருக்கு இல்லையா, இங்க தெரியுது சி மேஜர் ரூட். சோ இதான் நமக்கு ரூட். எப்படி வாசிக்கிறோம்? சாரி காம பாத நீசா. ஓகே கேக்குதா? ஓகே புரிஞ்சுதா? நம்ம கார்டு இந்த இதுலயே நாங்க சொல்லிடுறோம். சோ இந்த கீ தான் நம்ம பிரஸ் பண்ணிருக்கோம். நீங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க. நம்ம மேல பிளாக் கீஸ் நம்ம போகவே இல்லை. நம்ம என்ன கீஸ்ல தான் வாசிச்சோம்? ஓகே ஒயிட் கீஸ்ல வாய்ஸ் மியூட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? மேல நம்ம பிளாக் கீஸ் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னு சொன்னா நமக்கு சி மேஜரை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஃபார்முலா சொல்லி தரேன், அப்ப உங்களுக்கு புரியும். சி மேஜர் வந்து எப்பயுமே மேல வரவே வராது. சி மேஜர் ரூட் வந்து பிளாக் கீஸ் தொடவே தொடாது. சோ ஒயிட் கீஸ்லயே தான் நம்ம வாசிப்போம். சோ அதனால உங்களுக்கு ஒயிட் கீஸ்ல வாசிச்சோம். சோ இந்த ஃபார்முலா அப்புறம் சொல்லி தரேன். சோ கார்ட்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு அப்புறம் சொல்றேன். ஓகே நான் இந்த கார்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். நம்ம சி மேஜர் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். ஏன்னா சி மேஜர் தான் நாங்க செய்வோம். மத்த ரூட்ஸ் அண்ட் கார்ட்ஸ் எல்லாம் நீங்களே தான் கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு நம்ம ரூட்ஸ் மட்டும் பார்க்கலாம். நான் கார்ட்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். சோ கார்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்ப சோ கார்ட்ஸ் பத்தி எழுதிக்கோங்க. 3 plus or 3 or more keys சேர்த்து பிரஸ் பண்ணா ஆல் டுகெதர் நம்ம வந்து பிரஸ் பண்ணோம்னா 2ல இருக்கு. நமக்கு 2லயும் கார்ட்ஸ் இருக்கு. நான் வந்து 3 எதுக்கு சொல்றேன்னா மேக்ஸிமம் 3 கீஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பேசிக் வந்து 3 கீஸ் தான். 2லாம் போனா நமக்கு வந்து கொஞ்சம் ஹையர் கார்டு டிமினிஷ் அது மாதிரி நிறைய கார்டுல உங்களுக்கு வரும். சஸ் 7 சொல்லுவாங்க, சஸ் 11 இருக்கும், M இருக்கும், M11 உங்களுக்கு இருக்கும். சோ 2 பிளஸ் ஓகே இது நீங்க பாத்துக்கோங்க. ஆல் டுகெதர் சேர்த்து நம்ம பிரஸ் பண்ணோம்னா ஆல் டுகெதர் பிரஸ்னா அது கார்ட்ஸ். உங்களுக்கு நான் அதை வந்து வாட்சி காட்டுறோம். அந்த சார்ல்ஸ் இமானுவேல் அந்த போன்ல போங்க, உங்களுக்கு நான் வாட்சி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ல்ஸ் இமானுவேல்ன்ற என்னோட நேம்ல உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் இருக்கும். அதுல பாருங்க கார்ட்ஸ் எப்படி வாசிக்கிறது, எப்படி 2 பிளஸ் மோர் கீஸ் எப்படின்னு பாருங்க. தெரியுதா? ஓகே நீங்க ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க சைடுல. இல்ல வீடியோ வரலமா? ஓகே இப்போ தெரியுதான்னு பாருங்க. ஓகே அதுல போய் சார்ஜ் மேல பாத்தீங்கன்னா தெரியும் அவன் எத்தனை கீஸ் பிரஸ் பண்றான் பாருங்க. இப்படி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இது மாதிரி நீங்க ஜூம் பண்ணிக்கோங்க. போன்ல நீங்க இப்படி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியுதா? நீ பிரஸ் பண்ணு. இது மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு தெரியும். சோ அது நிறைய கீ டார்க்கா வந்துருக்கு பாருங்க. கிரே கலர்ல மாதிரி இருக்க ஒரு 3 கீ பிரஸ் பண்ணும்போது சோ அதான் நம்ம கார்ட்ஸ்னு சொல்றோம். வேற எதுவும் இல்ல. ரூட்ஸ்னா சிங்கிள் கீ பிரஸ் பண்றது, கார்ட்ஸ்னா மல்டிபிள் கீஸ். புரிஞ்சுதா? புரிஞ்சுதியா? ஓகே எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே 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 எல்லாரும் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சோ கார்டும் ரூட்டும் தான் நீங்க மறந்துடக்கூடாது. சோ ரூட்ஸ்னா பாட்டுலாம் வாசிப்பாங்க இல்லையா, இந்த ஜனகணதி அந்த சாங்லாம் நீங்க தனியா வாசிக்கலாம். ஓகே அது மாதிரி நிறைய சாங்ஸ் நம்ம வாசிக்கலாம். சோ பீஸ் கூட நம்ம வந்து சிங்கிள் ஃபிங்கர்ல போடலாம். ஒரே ஃபிங்கர் வச்சு நிறைய பேர் வாசிப்பாங்க. நீங்க நிறைய பேர் வந்து இன்ட்ரோன்னு கேட்டிருப்பீங்க. ஒரு பாட்டுல வந்து நமக்கு இடையில பீஸ்னு ஒன்று போடுவாங்க, பிஜிஎம்னு சொல்லுவாங்க இல்லையா, பேக்ரவுண்ட் மியூசிக்னு சொல்லிட்டு. அது வந்து ஓகே எல்லாருக்கும் காமனா ஒரு மியூசிக் போடுறாங்க. இப்போ ஏர்டெல் மியூசிக் உங்களுக்கு நாங்க வாசிக்கிறோம். சார்ல்ஸ் இமானுவேல்ன்ற அந்த பேஜுக்கு வாங்க. ஏர்டெலோட பிஜிஎம் நாங்க வாசி காட்டுறோம். எது எப்படி ரூட் உங்களுக்கு அதுல தெரியும். ரூட் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுல தெரியும். நீங்க சார்ல்ஸ் இமானுவேல் பேஜ்ல வாங்க. ஓகே வந்துச்சா உங்களுக்கு வீடியோ? ஓகே இப்போ இந்த பிஜிஎம் உங்களுக்கு வாசி காட்டுறோம்.
ஓகேயா? இதான் ரூட்ஸ். இத மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே வாசிக்கலாம். புரிஞ்சுதா? கேட்டுச்சா எல்லாருக்கும்? கேட்டுதியா? ஓகே. நம்ம ரூட்ஸ் வந்து இப்ப புரிஞ்சது. ரூட்ஸ் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட்? ஓகே. அதே மாதிரி கார்ட்ஸ்ல வந்து நம்ம சாங் ப்ளே பண்ணலாம். இதே வந்து கார்ட்ஸ்ல புடிச்சிடலாம். அந்த கார்ட்ஸ்ல நாங்களே வாசிக்கிறோம். நீங்க லெஃப்ட் பாருங்க, உங்களுக்கு லெஃப்ட்ல தெரியும். ஓகே, இங்க லெஃப்ட்ல பாருங்க, லெஃப்ட் ஃபிங்கரை பாருங்க. மல்டிபிள் கீஸ் பிடிக்கிறோம் இல்லையா? லெஃப்ட்ல வந்து மல்டிபிள் கீஸ் பிடிக்கிறோம், ஆனா ரைட்ல வந்து நாங்க வாசிக்கிறோம். புரிஞ்சுதா? சோ இதான் ஒரு கார்ட்ஸ். ஓகேயா? இப்போ நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் வேற இல்ல நம்ம லெஃப்ட்ல வந்து நம்ம கார்ட்ஸ் பிடிச்சோம். ஏன்னா கார்ட்ஸ் பிடிச்சா நமக்கு மெலடி வரும். ஓகேயா? நீங்க ஃபர்ஸ்டே பாத்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெறும் வாய்ஸ் மட்டும் தான் நமக்கு இருக்கும். கார்ட்ஸ் பிடிக்காதப்ப நம்ம ஒரு மெலடி தெரியாது. நம்ம லெஃப்ட்ல மேக்ஸிமம் எல்லாரும் கார்ட்ஸ் பிடிப்பாங்க, ரைட்ல தான் வாசிப்பாங்க. அப்பதான் ஒரு மெலடி வரும், சாங்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ கார்ட்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் லெஃப்ட்ல வாசிப்பாங்க. பேஸ்ல பிடிக்கும் பொழுது சில பேர் சிங்கிள் பேஸ் பிடிப்பாங்க, ஒரே ஒரு விரல கீ, ஒரே ஒரு கீ மட்டும் தான் பிடிப்பாங்க, சிங்கிள் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கார்ட்ஸ் பிடிச்சாங்கன்னா மல்டிபிள் பேஸ். ஸோ வந்து ஒரு கார்டை சேர்த்து பிடிச்சா ஒரு பேஸ் மாதிரி ஆகும். ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரூட்ஸ் அண்ட் கார்ட்ஸ். எழுதிக்கிட்டீங்களா? நோட் எழுதிக்கிட்டீங்களா? ரூட்ஸ்னா சிங்கிள் ஃபிங்கர்ல யூஸ் பண்றது, கார்ட்ஸ்னா மல்டிபிள் ஃபிங்கர்ல யூஸ் பண்றது. சிலத்துக்கு புரிஞ்சுதா? நான் இதுவரை சொன்ன எல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுண்ணா. ஓகே. அது இல்லாம உங்களுக்கு வந்து வீக்கெண்ட்ல நாங்க வந்து உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட் மாதிரி இருக்கு. கூகுள் ஃபார்ம்ல உங்களுக்கு நாங்க குவிஸ் மாதிரி வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு நீங்க ஆன்சர் தப்பானா சொல்லிடும். ஆன்சர் கரெக்டா இருந்தா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். 50 பாயிண்ட்ஸ்க்கு 50 மார்க்ஸ்க்கு நான் உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் நாங்க எடுத்திருக்கோம். 10 கொஸ்டின்ஸ்ல நாங்க கேட்டதுல தான் இந்த மண்டே, வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே 3 கிளாஸையும் சேர்த்து உங்களுக்கு நாங்க வந்து சாட்டர்டே ஈவினிங் வந்து ஒரு கொஸ்டின் கொடுப்போம் உங்களுக்கு. ஸோ ஒரு 7 உங்களுக்கு டைமிங் அப்புறம் சொல்றோம். ஒரு 2 hours தான் பேஜ் ஓப்பன்ல இருக்கும். நீங்க அதுக்குள்ள ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த கொஸ்டின் நாங்க ஃப்ரீயா தான் நடத்துறோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸும் நாங்க ரெடி பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா எல்லாமே நாங்க செய்யறோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் உங்களுக்கு அந்த கொஸ்டின் நீங்க எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. ஏன்னா நீங்க காசு கொடுத்தா கூட இவ்வளவு கஷ்டப்பட்டு யாரும் செய்ய மாட்டாங்க. பட் ஆனா ஃப்ரீயா செய்யும் போதே உங்களுக்கு நாங்க வந்து இப்ப எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நாங்க நடத்துறோம். ஸோ எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு சாட்டர்டே வந்து ஒரு எக்ஸாம் இருக்கும். வீக்கெண்ட் கிளாஸஸ்ல வீக்கெண்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு எக்ஸாம் இருக்கும். சாட்டர்டே இல்லைன்னா சண்டே இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ரூட்ஸோட ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி தர போறேன். ரூட்ஸோட ஃபார்முலா எழுதிக்கோங்க, உள்ள ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ரூட்ஸோட ஃபார்முலா சோ எல்லாத்துக்குமே தெரியும். கீபோர்ட்ல வந்து மேஜர்னு ஒன்னு இருக்கு, மைனர்னு ஒன்னு இருக்கு. கீபோர்ட்ல மேஜர்னு ஒன்னு இருக்கும், மைனர்னு ஒன்னு இருக்கும். கீபோர்டு சாங்ஸ்னாலே, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னாலே கீபோர்டு மாத்திரம் இல்ல, நீங்க கிட்டார் எடுத்தாலுமே மேஜர் மைனர் இருக்கும். என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வயலின் எடுத்தாலும் அது மேஜர் மைனர் இருக்கும். ஃப்ளூட்லயும் மேஜர் மைனஸ் இருக்கு, ஸ்கேல்ஸ். சோ இது வந்து நீங்க மறந்துடக்கூடாது. எப்படி ரூட்ஸ் அண்ட் கார்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி டிஃபரன்ஷியேட்டோ அது மாதிரி மேஜரும் மைனரும் ஆப்போசிட். மேஜர் சாங்ஸ்னு ஒன்று இருக்கும், மைனர் சாங்ஸ்னு ஒன்று இருக்கும். சோ உங்களுக்கு நான் சொல்லி தர போறது மேஜரோட ரூட். ரூட்ஸ்லயே நம்ம மேஜர் இருக்கு, ரூட்ஸ்லயே மைனர் இருக்கு, கார்ட்ஸ்லயே மேஜர் இருக்கு, கார்ட்ஸ்லயே மைனர் இருக்கு. கண்டிப்பா ஒரு மேஜர் இல்ல மைனர் தான் இருக்கும். சாங்ஸ் வந்து எப்பயுமே மேஜர்ல தான் இருக்கும் இல்ல மைனர்ல இருக்கும். ரெண்டுமே கலந்து இருந்தா அது சாங்ஸ் கிடையாது. இப்போ நம்ம வாட்சோட ஏர்டெல் தீம் மியூசிக் அது வந்து மைனர் கார்டுல உள்ளது. ஸோ ஏர்டெல் தீம் மியூசிக் வந்து நமக்கு மைனர் கார்டுல உள்ளது. ஓகே, ஸோ ரூட்ஸோட ஃபார்முலா பார்க்கலாம். மேஜர் நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லித்தரேன். ஒரு மேஜரோட ரூட் நம்ம எப்படி பார்ப்போம்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்னேன் இல்லையா, ஆஃப் ஸ்டெப் ஃபுல் ஸ்டெப்னு சொல்லிட்டு. இப்போ எதுக்கு யூஸ் ஆகுது நீங்க பார்க்க போறீங்க. இப்போ வந்து மேஜர் ரூட்ல வந்து நம்ம உங்களுக்கு ஃபார்முலா எழுத போறேன். ஹோல் ஸ்டெப் நான் வந்து ஃபுல் ஸ்டெப்னு சொல்றேன், இல்ல ஹோல் ஸ்டெப்னு இருக்கும். நான் உங்களுக்கு ஃபுல் ஹாஃப்னு சொல்றேன். ஏன்னா ஃபுல்னா நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுவோம். ஃபுல் இல்ல ஹாஃப் இல்ல 1 1.5 நீங்க எடுத்துக்கலாம். ஃபுல்னா 1, ஹாஃப்னா 1/2. ஸோ நாவல் வச்சுக்கோங்க. நான் எழுதுறது அப்படியே எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோங்க, சி வேணா எம்1 போட்டுருங்க. சோ ஓகே, ஆமா உங்களுக்கு ஃபார்முலா மாதிரி நாங்க எழுதிறோம். ஓகே எம் நாம் இத ஃபர்ஸ்ட் ஓகே உங்களுக்கு சீல நடத்துறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து சி மொத்தம் 12 கீஸ் உங்களுக்கு இருக்கு.
ரூட் வந்து உங்களுக்கு எழுதிடுறேன். ஸோ சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், இ, எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப், ஏ, ஏ ஷார்ப், பி அண்ட் சி. எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்கா? இது மாதிரி எழுதிக்கோங்க. நான் மேஜர் ரூட் வந்து இப்ப நான் சி மேஜர், இது பேர் வந்து என்னது? சி மேஜர் ரூட். இது பேர் வந்து சி மேஜர். வாசிக்க போறது நான் எழுதிருக்கிறது சி மேஜர் ரூட் கிடையாது, நான் வாசிக்க போறது. இது உங்களுக்கு கருத்து தர போறதா சி மேஜர் ரூட். சோ வந்து சி மேஜர் ரூட் எப்படி வாசிக்கணும் பாருங்க. கீழ இருந்து டி, இது வந்து ஒன் ஸ்டெப். சோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப், நெக்ஸ்ட் ஒரு ஹாஃப். ஸோ எஃப்ல இருந்து ஜி ஒன் ஃபுல், ஜில இருந்து ஏ ஒன் ஃபுல், ஏல இருந்து பி ஒரு ஃபுல், பில இருந்து சி ஒன்னு ஹாஃப். ஸோ இதான் உங்களுக்கு புரிஞ்சுதா? 1 1 half 1 1 1 half. ஸோ ஃபார்ம்ல உங்களுக்கு கிடைச்சிட்டு பாத்தீங்களா? ஸோ 1 1 half 1 1 1 half. எல்லாம் மனப்பட வச்சுக்கோங்க. ஒரு பாட்டு பாடுற மாதிரி தான், சிம்பிள். 1 1 half 1 1 1 half. 2 1 அப்புறம் ஒரு ஹாஃப், 3 1 ஒரு ஹாஃப். இதான் ஃபார்முலா. கீழே எழுதிக்கிறது தான் இதான் ஃபார்முலா. சோ இதை நம்ம செக்ரிகேட் பண்ணி எழுத போறோம். உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி நான் எழுதிடுறேன். 1 1 1 half. கரெக்ட். ஓகே. 1 1 half 1 1 1 half. இது எப்படி சொல்லலாம்னா ஃபுல் ஃபுல் ஹாஃப், ஃபுல் 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 ஹாஃப், ஃபுல் ஃபுல் ஹாஃப், ஃபுல் 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 ஹாஃப், இல்லனா ஹோல் ஹோல் ஹாஃப், ஹோல் 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 ஹாஃப். நீங்க 3 விதமா சொல்லலாம். நீ எப்படினாலும் சொல்லிக்கலாம். பட்டனே தான் முக்கியம். 1 1 half 1 1 1 half, 2 1 ஒரு half, C, 1, 1 கரெக்ட் C, 1, 1, half, 1, 1, 1, half. இதான் half தான் நமக்கு C. ஓகேயா? C to C தான். இப்போ நீங்க இந்த half கூட மறந்துடலாம். ஏன்னா நீங்க ஒரு கார்டு இப்ப எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதான். இப்ப C கருத்த half full note என்ன சொல்லுங்க பார்க்கலாம். C கருத்த full note சொல்லுங்க. D. ஓகே, D. அடுத்தது full note என்னது? D கருத்த full note என்னது? E. E. ஓகேயா? E. E கருத்த half note என்னது? F. F. ஓகே. F கருத்த full note என்னது? G. G. G sharp. நோ G sharp. G sharp. G, G. F கருத்த full note பாருங்க. F கருத்தது F sharp கிடையாது, full note G. புரிஞ்சுதா? சோ G கருத்த full note என்னது? A. ஓகே, A. A கருத்த full note B. C. D கருத்த half note. B. அது எழுதணும் அவசியம் இல்லை. ஏன்னா C ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா C தான் முடியும். இதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. நீ என்னத்துல ஆரம்பிக்கிறீங்களோ ரூட்டும் அதுலதான் முடியும். புரிஞ்சுதா? இப்ப நான் உங்களுக்கு C ஷார்ப்ல எழுத போறேன். C sharp, ஓகே. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். C கருத்த full note என்னது? C sharp கருத்த full note என்னது? D sharp. ஓகே, D sharp. ஓகே. D sharp கருத்த full note என்னது? F. ஓகே. F கருத்த half note என்னது? F sharp. F sharp. ஓகே, F sharp. F sharp கருத்த full note என்னது? G sharp. G sharp. ஓகே, G sharp. G sharp. G sharp கருத்த full note என்னது? A sharp. A sharp. B. A sharp. A sharp கருத்த full note? A sharp. C. ஓகே, C. full note சொல்லிருக்கேன். A ல இருந்து full note, B கிடையாது. A ல இருந்து full note, C. இப்போ வந்துச்சு பாருங்க உங்களுக்கு இருக்கா? C sharp, D sharp, F, F sharp, G sharp, A sharp, C, C sharp. C major அடுத்தது எழுதிக்கோங்க. C major அடுத்தது C sharp root இப்படி கண்டுபிடிக்கிறோம். புரியுதா? ஒரு டைம் ஆனாம பரவாயில்ல. இன்னும் 10 minutes to 15 minutes நம்ம எடுத்துக்கலாம். யாரும் வெளில போயிடாதீங்க. மெயினான இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். சோ நான் பண்ணது புரிஞ்சுக்கோங்க. C sharp root உங்களுக்கு கிடைச்சிருச்சு. சோ இதை நான் பண்ணல, நீங்களே தான் பண்ணீங்க. ஓகேயா?
சி ஷார்ப் உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஓகே, அடுத்து நம்ம டிக்கு கண்டுபிடிக்கலாம். மத்ததுக்கு டிக்கு மேல இருக்கிற ஒவ்வொரு கீக்கும் நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. மொத்தம் 3 கீ தான், 3 கீயோட ரூட் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். மத்த 9 கீஸோட ரூட்டை நீங்க அசைன்மெண்டா எழுதிட்டு வாங்க. அசைன்மெண்டா எழுதி எங்களுக்கு பர்சனலா போட்டோ எடுத்து அனுப்புங்க. பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். குரூப் அட்மின்ல சார்ல்ஸ் அண்ட் பிளசன் 2 பேர் இருக்கும். ஸோ 2 பேருக்கு யாருக்கு அனுப்பினாலும் பரவாயில்ல. ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இன்னொரு டி மட்டும் உங்களுக்கு சால்வ் பண்ண போறேன். டிக்கு அடுத்தது மத்தெல்லாம் நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ நான் உங்களுக்கு ஃபார்ம்ல ஒரு வாட்டி தெளிவா எழுதிடுறேன், ஃபார்முலாஸ் மட்டும். ஓகே பாருங்க, ஃபுல், ஃபுல், half, full, 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 half. F வந்து full. ஓகே, மெயின் கீ, மெயின் கீ வந்துரும் உங்களுக்கு. மெயின் கீ என்னது? மெயின் கீ வந்து M. ஓகேயா? நீங்க என்னத்துல ஆரம்பிக்கிறீங்களோ, இப்ப M வந்து மெயின் கீ. நீங்க என்ன கீழ ஆரம்பிக்கிறீங்களோ, இப்ப C ல ஆரம்பிச்சாதான் M கீ. சோ C ஷார்ப்னா தான் மெயின் கீ. D னா D ஷார்ப் தான் மெயின் கீ. அது மாதிரி மெயின் கீன்றது வேற எதுவும் இல்ல, நம்ம சும்மா பேர் வச்சுக்கிறதுக்கு. இதுல இருந்து ஆரம்பிச்சா இது H ல இருந்து என்ன முடியும்? M லயே முடியும். கண்டிப்பா M ல தான் முடியும். புரிஞ்சுதா? ஓகே, புரிஞ்சுதா? அசியூம் பண்ணிக்கோங்க M வந்து மெயின் கீ. எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? F னா ஃபுல், F னா ஃபுல், H னா half, ஃபுல் 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 half. அதான் கடைசியில உங்களுக்கு வந்து இங்க என்ன கீழே ஆரம்பிக்கிறீங்களோ அதே கீழே வந்து முடிஞ்சிடும். கண்டிப்பா அதுலதான் முடியணும். வேற எதுவும் மாத்தி முடிஞ்சா நீங்க உள்ள எங்கேயா தப்பு பண்ணிருப்பீங்க. இல்ல நீங்க வந்து இங்க ஈக்கும் நடுவுல இ ஷார்ப் நீங்க ஆட் பண்ணிருப்பீங்க. இ ஷார்ப் ஒன்று கிடையவே கிடையாது. சொல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இ ஷார்ப் ஒன்று கிடையாது. சோ நீங்க இதுல எதுல ஆரம்பிக்கிறீங்களோ இங்கேயும் அதான் முடியணும். மறந்துடாதீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ரூட் கண்டுபிடிக்க முடியும். அப்படிதான். ஓகே ஓகே, இப்ப நான் டிக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். டியோட ஃபார்முலா. இப்ப மெயின்க்கு நான் சொன்னேன் இல்லையா, எம்ல வந்து நான் டி ல வச்சிருக்கேன். எம் டி. ஓகேயா? ஓகே, இப்போ வந்து ஃபுல் நோட் என்னது? டி ல இருந்து ஃபுல் நோட் சொல்லுங்க பார்க்கலாம். டி ல இருந்து ஃபுல் நோட் நான் அதுக்கு முன்னாடி எழுதிடுறேன். இங்க டி தான் முடிய போகுது. ஸோ அது தெரியுதுதான் இங்க என்ன ஆரம்பிதோ அதான். இது வந்து எண்டிங் ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும். ஸோ உள்ள இருக்கிறத நம்ம ஃபில் பண்ணணும். உள்ள இருக்கிற அந்த 7 ஸ்டெப் அதை மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ண போறோம். ஓகேயா? டி அடுத்த ஃபுல் நோட் வந்து ஃபார்முலா நான் எழுதிடுறேன். ஓகே, ஓகே. டி அடுத்த ஃபுல் நோட் F sharp. ஓகே, F sharp. ஓகே, F sharp அடுத்த ஃபுல் நோட் G sharp. Half note. G sharp. சாரி ஆஃப் நோட். சோ F sharp அடுத்த ஆஃப் நோட் வந்து G. சாரி, அப்புறம் G அடுத்த ஃபுல் நோட் A. A. A அடுத்த ஃபுல் நோட் என்னது? ஓகே, B. B அடுத்த ஃபுல் நோட் என்னது? C sharp. ஓகே, C அடுத்த ஃபுல் நோட் வந்து ஓகே C sharp. C sharp அடுத்த ஆஃப் நோட் D. இதான் உங்களுக்கு அசைன்மென்ட். பேலன்ஸ் Full half. Full ஆஃப். half. ஓகே உங்க வாய்ஸ் பண்ணிக்கோங்க. சோ நம்ம C க்கு கண்டுபிடிச்சாச்சு, C ஷார்ப் கண்டுபிடிச்சாச்சு, D க்கு கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் 3க்கும் நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டேன். இது தேவையில்ல. நீங்க D ஷார்ப், E, F ஷார்ப், G ஷார்ப், A ஷார்ப், B, C இங்க இருக்கிற பேலன்ஸ் 9 கீக்கும் நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. கண்டுபிடிச்சு வந்துடுறீங்களா? C வேணாம், ஏன்னா இங்க இருக்கிற C வந்து இதேக்கும் வந்துடும். ஏன்னா இங்க இருக்கிற C தான் எல்லாத்துக்குமே இதே ஃபார்முலா தான். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நான் மைனர் ஃபார்முலா சொல்லி தர போறேன். சோ இதை மறந்துடாதீங்க. இது நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்தேன். மத்த 9 நீங்க கண்டுபிடிச்சு எங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்ப போறீங்க வாட்ஸ்அப்ல. இன்னொன்னு மறந்துடாதீங்க, இங்க என்ன ஆரம்பிக்கிறோமோ அதுலதான் முடியும். இதான் ரூல். அடுத்தது வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம எழுதணும். இங்க இருக்க 12 கீ கரெக்டா எழுதிடணும். ஓகேயா? உங்களுக்கு நான் டி மேஜ் இப்ப வாசிச்சு காட்டுறோம். ஓகே,
ஓகே உங்களுக்கு சார்ல்ஸ் இமானுவேல்ல வந்து உங்களுக்கு நான் வாசிச்சு காட்டுறோம். டி மேஜர் நாங்க வாசிச்சு காட்டுறோம். சார்ல்ஸ் இமானுவேலுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அங்க டி மேஜர் நாங்க வாசிச்சு காட்டுறோம். ஓகே E F sharp G A B C sharp D ரெண்டுத்தையும் பாத்தீங்களா? சைமல்டேனியஸா பாத்தீங்களா? உங்களுக்கு வந்துச்சா? இப்ப C sharp மேஜரோட ரூட்டை வாசிச்சு காட்டுவான். C sharp மேஜரோட ரூட்டை வாசிச்சு காட்டுவான். ஓகே பாருங்க. A sharp, B sharp, C sharp. ஓகே புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கா? புரிஞ்சுதுண்ணா. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுண்ணா. ஓகே ஓகே புரிஞ்சுது. இப்போ நீங்க உங்களுக்கு என்ன அசைன்மென்ட் கொடுத்துருக்கோம்? 9 கீஸோட ரூட்ஸ் எழுதிட்டு வரணும். 9 கீஸோட ரூட்டை வந்து எழுதிட்டு வரணும். ஓகே அந்த 9 கீஸ் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 9 கீஸ் என்னன்னு சொல்லிட்டு. D sharp, ஓகே E F sharp, G sharp, A sharp. B ஓகே B B. C sharp தான் உங்களுக்கு கொடுத்திருக்கோம். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல? எப்படி கண்டுபிடிக்கணும்? ரூட் எப்படி கண்டுபிடிக்க புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ஓகே அண்ணா தான், நான் சார்லாம் கிடையாது. சோ அண்ணா தான். சோ நீங்க 9 மட்டும் கண்டுபிடிச்சு வந்துருங்க. இன்னைக்கு மேஜரோட ரூட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உள்ள உங்களாட்டி சால்வ் பண்ண முடியலன்னு சொன்னா நீங்க கால் பண்ணலாம். மத்தியான டைம்ல நீங்க கால் பண்ணலாம். இல்ல லெசன் ஒரு நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். நீங்க அதுக்கு கால் பண்ணுங்க. காலைல ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். ஸோ மத்தியானம் நீங்க எப்போ பண்ணாலும் நாங்கள் ஃப்ரீயா தான் இருப்போம். கொஞ்சம் வேலையா இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றோம். எப்படி பண்ணணும்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றோம். ஸோ இதை நீங்க மறந்துடாதீங்க. அன்னைக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு. ரூட் சொல்லி கொடுத்தீங்க. ஓகே என்ன ரூட்ஸ்? என்ன ரூட்? மேஜர் ரூட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். மைனருக்கு நம்ம இன்னும் போல. நம்ம பாக்குறது ஃபுல்லா மேஜர் ரூட் தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம மைனர் ரூட் பார்க்க போறோம். இதே மாதிரி ஒவ்வொரு கீக்கும் மைனர் ரூட்னு ஒன்று இருக்கு. நம்ம பாக்குறது மேஜர் ரூட்டோட ஃபார்முலா நம்ம பார்த்தோம். மைனர் ரூட்டுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்து உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்? இந்த ஷேர் ஸ்கிரீன் போடுங்க. ஓகே ஃபுல் ஸ்டெப் ஹாஃப் ஸ்டெப் சொன்னீங்கனா? ஃபுல் ஸ்டெப் ஹாஃப் ஸ்டெப் நான் உங்களுக்கு சொன்னேன். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த 2 பிளாக் கீஸ் கூட இருக்கிற கம்பைன்ட் நோட் என்ன சொன்னேன்? இங்க 2 பிளாக் கீ இருக்கு இல்லையா? 2 black keys plus 3 black keys. ஓகே CDE 2 black keys வந்து group of white key வந்து CDE. 3 black keys ஓட group white keys என்னது? F G A B. புரிஞ்சுதா? இதான் ஹாஃப் ஸ்டெப் ஹோல் ஸ்டெப் பார்த்தோம். அப்புறம் மேஜரோட ரூட் பார்த்தோம். கார்ட்னா என்னன்னு பார்த்தோம். ரூட்னா என்னது? ரூட்னா எப்படி வாசிக்கணும்? சிங்கிள் ஃபிங்கர் வச்சு பிரஸ் பண்றது ரூட்னா 3 above ஃபிங்கர் வச்சு பிரஸ் பண்றது கார்டு. ஓகே அதுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சோ மேஜர் ரூட் நீங்க எல்லாம் கத்துட்டு வந்துருங்க மறக்காம. இதான் உங்களுக்கு அசைன்மென்ட். சோ நீங்க சாட்டர்டே வந்து நீங்க எங்களுக்கு வந்து மறக்காம நீங்க அது சாட்டர்டே 4 o'clock குள்ள நீங்க எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருங்க. சோ உங்களுக்கு அது கூட நாங்க 50 பாயிண்ட்ஸ் நாங்க ஆட் பண்ணிடுவோம். இது ஒரு அசஸ்மென்ட் மாதிரி தான். நீங்க குவிஸ் அட்டெண்ட் பண்ணுவீங்க இல்லையா? குவிஸ் வந்து 50 மார்க் இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து இது நீங்க செஞ்சு முடிச்சு உங்களுக்கு கரெக்டா அனுப்புனீங்கன்னா இதுக்கும் நாங்க மார்க் அலாட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஒரு 50 மார்க். நீங்க இந்த 9 கீஸோட ரூட்டை கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 மார்க் வரும். அந்த 50 மார்க் இல்லாம அது 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 5 மார்க். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி மல்டிபிள் சாய்ஸஸ் கொடுத்துருப்போம். 10 கொஸ்டின் நீங்க எல்லாரும் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ 2 hours தான் நாங்க ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம். அதுக்குள்ள அந்த டைமுக்குள்ள நீங்க சென்ட் பண்ணணும். நான் சாட்டர்டே எப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். சாட்டர்டே உங்களுக்கு டைமிங் நான் சொல்லிடுறேன். சோ இதுக்கு ஒரு 50 மார்க்ஸ் எல்லாருமே சப்மிட் பண்ணனும். கண்டிப்பா சப்மிட் பண்ணனும். சோ எல்லாம் பாத்துக்கோங்க. 100 மார்க்ஸ் டோட்டலா. இதுக்கு ஒரு 50 பிளஸ் அதுக்கு ஒரு 50. ஓகேயா? சோ நம்ம கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாருக்கும் கிளாஸ் யூஸ்ஃபுல்லா தான். ஃபீட்பேக் ஃபார்ம் எங்களுக்கு நீங்க ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு அனுப்புங்க. சோ உங்களுக்கு கிளாஸ் புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே ஓகேனா Galaxy J4 Plus நீங்க ஒரு எங்களுக்கு ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. யார் அது? சாரா அண்ணா சாரி நான் என்னோடது தெரியாம பிரஸ் பண்ணிட்டேன்.
ஸோ அடுத்து டவுட் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்ல சாட்ல கேளுங்க. நாங்க ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறோம். என்ன டைம் ரொம்ப ஆயிடுச்சு. டவுட்ஸ் எதுவும் இல்லைனா நீங்க லீவ் பண்ணலாம், கிளாஸை லீவ் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ ஆல். ஸோ டவுட்ஸ் இருந்தா நீங்க இருந்துட்டு கேட்கலாம். தேங்க்யூ அண்ணா. ஓகே, டவுட் இல்லைனா நீங்க போயிடலாம். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ தம்பி. தேங்க்யூ. டவுட்ஸ் எதுவும் இருக்கா? அண்ணா அண்ணா சொல்லுமா. அம்மா அம்மா எங்களுக்கு வந்து 3 to 5 வந்து ப்ரேயர் இருக்குதுண்ணா. சோ நான் நாளையில இருந்து 5 to 6 ஜாயின் பண்ணிக்கலாமாண்ணா? 5 to 6 நமக்கு இல்லம்மா, நமக்கு வந்து 4 to 5 தான் கிளாஸஸ். ஸோ 5 to 6 இல்ல. வேணா உங்களுக்கு வேற ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருந்தா நாங்க யோசிச்சு உங்களுக்கு நாங்க சொல்லட்டுமா? வேற ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருந்தா உங்களுக்கு யோசிச்சு நாங்க சொல்றோம். எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஓகேண்ணா. யாரு ஸ்டீவன் ப்ரூக்ஸ்? யாரு? வேற யாரு? ஜெஷூரன். ஓகே, ஜெஷூரன். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஜெஷூரன் சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருந்தா உங்களுக்கு நான் சொல்றோம். ஓகேயா? சோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? பாய். தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. இன்னும் 1 மினிட்ல நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். டவுட் டவுட் இல்லையா? ஓகே, தேங்க்யூ. அப்ப நான் செஷன் க்ளோஸ்